வாழ்த்துக்கள் சார். வாழ்க சார். வாழிய நலம், இறையருள் ஆசீர்வாதத்தில், பரம்பொருள் ஆசீர்வாதத்தில் எல்லோரும் எல்லா வளமும் நலம் பெற்று 16 வகையான செல்வங்கள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டுகளும் பல்லாயிரத்து ஆண்டுகளும் வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கிட்டேன் நண்பர்களே. இந்த அற்புதமான சார் ஒரு யோகா, ஒரு மெடிடேஷன்ஸ், மற்ற கிளாஸஸ் அப்படின்னா ஒரு 100 பேர் 200 பேர் வருவாங்க. ஆனால் தந்த்ரா அப்படிங்கிறது செக்ஸ். இது வந்து உங்களுக்கு சுக்கிரதசை இருக்கணும், சுக்கிரனுடைய அருகடாட்சம் இருக்கணும், தெய்வ அருகடாட்சம் இருக்கணும், தெய்வத்தோட 7 ஜென்மத்தில் நம்ம செய்த புண்ணியங்கள் இருக்கணும். இந்த மாதிரி புண்ணியங்கள் இருந்தால் மட்டுமே இந்த அற்புதமான இந்த தந்திராக்களை கற்றுக்கொள்ள முடியும் சார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஏன் எல்லாரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டாம். இந்த பூமிக்கு நீங்கள் அற்புதமாக வந்தது அற்புதமான தாம்பத்தியத்தின் மூலியமாக. உங்களுக்கு 2 குழந்தை இருக்கு, 3 குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க. அது அத்தனையுமே தாம்பத்தியத்தின் மூலியமா. ஜெய் சொல்றாரு, அப்படிலாம் இல்லை சார். நான் வந்து ஒரு மந்திரம் சொன்னேன் சார். சந்திரனை நோக்கி இந்திரனை நோக்கி ஒரு மந்திரம் சொன்னேன் சார். குந்தி தேவி மாதிரி எனக்கு வந்து ஒரு பையன் பிறந்துட்டானா உங்களுக்கு இந்த கிளாஸ் தேவையில்லை. நம்ம அமீபா காலத்திலேருந்து ஓரறிவு காலத்திலேருந்து காலங்காலமா அந்த பூமியில வந்து நம்ம அவதாரம் படுத்தது பரிணாம வளர்ச்சி, ஓரறிவாய், ஈரறிவாய், மாணிக்கவாசனம், புழுவாய், பூடாய் எண்ணாம இருக்கும்போது எல்லாமே இந்த தாம்பத்தியத்தின் மூலியமா, செக்ஸ் மூலியமா தான் அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்த அடுத்த கட்ட பரிணாமத்தை நம்ம முழுசா அடைஞ்சோமா, ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டம் போட்டேன் நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்த தாம்பத்தியத்தை அனுபவிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு அற்புதமான புத்தகம் கிடைத்திருக்கு. உங்களுக்குலாம் பெரிய அதிர்ஷ்டம். இப்போ நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க வரவங்களுக்குலாம் இப்போ வந்து நான் இது வரலாம் 57வது பேட்ச் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த பேட்சஸுக்கு என்னன்னு அந்தப்புற ரகசியம். அது என்ன சார் அந்தப்புற ரகசியம்? ராஜராஜ சோழனுடைய வாழ்வியல். நம்மள மாதிரி அவன் வாழ்ந்துருக்க மாட்டான். சும்மா போனால் வந்தால் மின்கட்டாம்பூச்சி மாதிரி போனோம், சும்மா ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர மாதிரி போனால் ஒரு 4 மணி நேரம் 5 நாள் அந்த தாம்பத்தில் அந்தப்புறத்தில் போய் போருக்கு இருக்கலாம் போயிட்டு வந்து அப்படி ரிலாக்ஸாக அவன் ஈடுபட்டுருமான். ராஜேந்திர சோழன் அதே மாதிரி வந்து பராந்தக சோழன், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீர சிவாஜி, அக்பர், பாபர், அவுரங்கசீப்பு, பிருத்திவிராஜன், இப்படி இதெல்லாம் பெரும்பெரு அரசர்கள்லாம் எப்படி அனுபவிச்சாலும் மராட்டிய மன்னன் தொகுத்து சரபோஜி மகாலில் சரஸ்வதி மகால் நூலகத்தில் அதை வச்சிருக்கான். அந்த அற்புதமான அந்த அற்புதமான அந்த அற்புதமான அந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கும் கிடைத்திருக்கின்றது. அதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட நான் பகிர போகிறேன் நண்பர்களே. ஆகவே இந்த அற்புதமான தந்திரா எனும் பெருங்கடலை, தந்திரா எனும் பெரும் ஞானத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளிருந்து வந்து பயணித்து இந்த பேரின்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை சார். ஆகவே ஓஷோ இதை எங்கேருந்து வேறுபடுகின்றார்? இந்த கலை நம்மளுக்கு எதுக்காக அவசியம் சார்? இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க சார். இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுத்தோம்னா ஒரு 4 பேருக்கு எஜாக்குலேஷன் பிரச்சனை இருக்கு, ஒரு 4 பேருக்கு எரெக்டல் பிரச்சனை இருக்கு, ஒருத்தருக்கு மைனர் பீனிஸ் ஆண்குறி ரொம்ப சின்னதாக இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. அந்த காலத்தில் நம்முடைய ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு 10 12 பிள்ளையை பெற்று போட்டு நம்ம வந்து எப்பொழுதுமே குழந்தைகளை எக்கச்சக்கமான குழந்தைகளோடு வாழ்ந்த நம்ம 16 செல்வங்களும் பெற்று சில பேர் 16 குழந்தைகளே இருந்திருக்கு. அப்படி ஒரு பரவசத்தில் அப்படி ஒரு ஆனந்தத்தில் நம்ம வாழ்ந்த நம்ம இப்போ நம்மளோட நிலவரம் எப்படி இருக்கு, நம்ம வந்து இப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. ஆகவே இந்த அற்புதமான தருணத்தில் நாம் வந்து கரெக்டாக இந்த தந்திரா என்னும் பெருங்கடலை பெரும் ஞானத்தை நாம் வந்து சரியான முறையில் கடக்க வேண்டும் என்றால் இந்த இந்த கலையை நம்ம எப்படி வந்து இதை வந்து சரியா பயன்படுத்தி அதுக்கு தாண்டி போறது அப்படிங்கிறத அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே. இந்த தந்திரா ஆணுங்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதாவது வந்து என்னுடைய 3 தாரக மந்திரத்தை நான் கொஞ்சம் தமிழ்லையும் பேசுறேன், கொஞ்சம் இங்கிலீஷ்லையும் பேசுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுங்க. எல்லாரும் இந்தியன்ஸ் தான் இருக்கீங்க, யாரும் ஃபாரினர்ஸ் இல்லை. ஸ்ரீலங்கன் தமிழர்ஸோ இல்லை ஆஸ்திரேலியா வெளிநாடுகள்லேருந்து அட்டன் பண்ணாக்கா கொஞ்சம் தமிழ் ப்ராப்ளம்னா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் இந்த லாங்குவேஜ் ரொம்ப புரியும் நண்பர்களே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நாம் இப்போ ஒரு ஆவரேஜாக நம்மளுக்கு 40 வயசு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். 40 வயசுல இதுவரை நம்ம 1000 முறை உடலுறவு கொண்டிருப்போம், ஒரு 1000 முறை சுயன்பு அனுபவிச்சிருப்போம் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு 2 3 லிட்டர் ஸ்பெர்ம் விந்தணுக்கள் இந்த பூமியில் கொட்டி வந்து விட்டவன் வந்து கட்டாங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்பெர்ம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கு. இந்த கீழ்நோக்கி செல்லும் ஸ்பெர்மை கீழ் நோக்கி செல்லும் சக்தியை மேல் நோக்கி மாற்றுவது எப்படி, நம்ம பிரம்மரந்திரத்தில் மாற்றுவது எப்படி, நம்ம வந்து பிரவைன்ல ஏற்றுவது எப்படி, அந்த டோபமைன் மெலட்டோனின் எல்லாம் ஓப்பன் பண்றது எப்படி அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலை தான் தந்திரா கலை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. கீழ் நோக்கி செல்லும் உயிர் சக்தியை மேல் நோக்கி உருமாற்றம் செய்யக்கூடிய விஷயம் சார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு 1000 வாட்டி 2000 வாட்டி உடலுறவு கொண்டிருந்தாலும் நமக்கு வந்து 1000 குழந்தை 2 குழந்தை இல்லை, ஒரு வாட்டி வெளியேறக்கூடிய அணுக்கள் 1 கோடி அணுக்கள் வருது. அது வந்து குழந்தையாச்சுன்னா இந்த மெட்ராஸ், இந்த ஹைதராபாத், இந்த சென்னை உங்களுக்கு சொந்தம். ஆனால் அப்படி இல்லை. ஒரு அணு 2 அணு தான் குழந்தையாகும். பாக்கி கோடான கோடி உயிரணுக்கள் ஸ்பேமா பாத்ரூம்லையும் ஸ்பேமா வெட்டியா வேஸ்டா செலவாகிட்டு இருக்கு. அந்த உயிர் சக்தி உருவாகிறதுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அது எலும்பாகி மஜ்ஜையாகி ரசமாகி ஜீவத்து குழம்பாகி 84 சொட்டு ரத்தம் தான் ஒரு ஸ்பூட்டு ஸ்பேம். அப்போ அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அதனால என்ன சார் ஆகுது? வேஸ்ட் போனால் போயிட்டு போகுது சார். ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் வரலும் சராசரியாக வாழ வேண்டிய மனிதன் இன்னைக்கு மனுஷனுடைய ஆவரேஜ் வயசு என்ன 60 வயசு 62 வயசுல கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொட்டிட்டு இருக்கோம். இந்த சக்தியெல்லாம் நாம் ஒரு சேர்த்து நம்ம உடம்புக்குள்ள சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
வைரம் பாஞ்ச கட்டையாக, செஞ்சந்தன கட்டையாக, ஒரு மன்மதன் மாதிரி, ஒரு என்றுமே மாறாத ஒரு உலகளகன் மாதிரி, உலகளகி மாதிரி, ஒரு உசேன் போல்ட் மாதிரி நம்ம உடம்பு என்னைக்குமே 18 சித்தர்கள் மாதிரி பலமா இருக்கும். அந்த உயிர் சக்தியை வேஸ்ட் பண்ணவன் அண்டமா சித்திரலாம் அடங்கின யோனி குண்டத்துக்குள்ளங்கிற மாதிரி விந்து விட்டவன் நொந்து கெட்டான்ங்கிற பழமொழியை மாற்றி நீங்கள் அதை பலசாலியாக மாற்றி உங்களை என்றும் இளமையோட, என்றும் மார்க்கண்டேயராக, என்றும் பேரின்பவாதியாக, என்றும் அருட்பெரும் ஞானத்தோட வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் இந்த தந்திரா கலை சார். சார் அதெல்லாம் சரி சார். இப்ப எங்களுக்கு அடிப்படையான விஷயம் சொல்லுங்க சார். நாங்க என்ன பண்ணோம்னா, முதல் பாயிண்ட் இதுல யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, முதல் பாயிண்ட் யாருக்கெல்லாம் தன் மனைவியை இன்பப்படுத்த வேண்டும் என்று ஆசை இருக்கின்றதோ, சார் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரு உச்சகட்டம் ஆனதுன்னா பொசுக்குன்னு நீங்க சோர்ந்து விழுந்துறீங்க. அப்ப 4 நாள் 5 நாள் ஆகணும் திரும்பி ரெடி ஆகுறதுக்கு. ஆனால் உங்கள் மனைவி 7, 8, 9, 10, 12 கட்ட உயர் அனுபவத்தை அடுக்கடுக்கடுக்கான ஆர்கஸத்தை அடைஞ்சிட்டே போகலாம். ஒரு பெண்ணுகிட்ட நீங்க உடலுறவு கொண்டீங்கன்னா, ஒரு ஃபேன் இல்ல உயரத்துக்கு உங்க ஃபேன் டேபிள் ஃபோன் உயரத்துக்குள்ள மேல் உயரத்துக்கு இந்த மத நீர் பீச்சு அடிக்கும். இன்னும் அதுக்குள்ளேருந்து நிறைய சக்திகள் உருவாகும். அதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துருக்கோம்னா வர்றதே கிடையாது. இப்ப நிறைய பேருக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிக்கிட்டது, இந்த வேர்ல்டுல 2% பெண்கள் தான் ஆர்கசம் அடையறாங்க. பாக்கி 98% பெண்கள் அடையறதில்ல. அந்த 2% யார்ட்ட இருக்காங்கன்னா, என்னுடைய குரூப்ல இருக்கிற 10,000 பேர், இந்த 250 குரூப்ல இருக்க 10,000 பேருக்கு அந்த அவேர்னஸ் உருவாக்கியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்தாலும் சரி, சேர்ந்து வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, கூடுமானவரையிலும் இந்த அவேர்னஸ உங்களுக்கு நான் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த அடுத்த நாளையிலேருந்து நடக்கக்கூடிய 6 நாள் கிளாஸ்ல என்னென்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, இந்த தந்த்ரா அப்படிங்கிறது தந்த்ரான்னா பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அனாட்டமி கிளாஸ், இல்ல தாந்திரிகம், மாந்திரிகம் ஏதோ பண்றாங்க. அப்படிலாம் கிடையாது சார். ஒரு பெண் தேவதையோட பேரு. பெண் ஞானியோட பேரு. தந்த்ராங்கிற பெண் சரகா என்ற பெரும் ஞானத்துக்கு பெரும் ஞானிக்கு அந்த யோக கலையை, தந்திரா கலையை சொல்லிக் கொடுத்தார். அது என்ன அப்படிங்கிறது முதல் நாள் கிளாஸ்ல பார்ப்போம். 2வது நாள்ல நம்ம இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஒரு பெரும் 2வது பழமொழி ஒண்ணு இருக்கின்றது. அது என்ன சார் 2வது பழமொழி? முதல் பழமொழி என்ன சொன்னேன்? முதல் என்னுடைய தாரக மந்திரம் என்ன சொன்னேன்? விந்து கீழ்நோக்கி செல்லிக் கொண்டிருக்கு விந்தணுக்களை உயிர் சக்தியை மடைமாற்றி மேல் நோக்கி, அதாவது வந்து அந்த உயிர் சக்தி மட்டும் கீழே போயிட்டு பாக்கி எனர்ஜி ஃபுல்லா மேல் நோக்கி வந்து இந்த பிரம்மரந்திரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறத சொன்னேன். 2வது என்னுடைய தாரக மந்திரம் தலை குளிர்ச்சியா இருக்கணும், பாதம் ஹீட்டா இருக்கணும், ஆண்குறி எரெக்ஷனா இருக்கணும். எப்படி சார்? தலை குளிர்ச்சியா இருக்கணும், பாதம் ஹீட்டா இருக்கணும், ஆண்குறி எரெக்ஷன். அப்படி இருந்தா நீங்க 100 வயசு வரலும் வாழலாம். தலை குளிர்ச்சியா இருக்க என்ன சார் பண்ணணும்? இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ காயகல்பம் பண்ணி நிறைய பயிற்சி யோக பயிற்சிகள் பண்ணி முடியெல்லாம் குட்டி போய் சொட்டையாகி போயிடுது, உடம்பு ஹீட் ஆகி போயிடுது. சார் அவனுக்கு புழுச்சூடு வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உடனே மரணம் வரவேற்று அவனை மரண தருவாயில் கொண்டு போய் விட்டுருக்கிறது. மரண தருவாயில் கொண்டு விட்டுருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த தலை குளிர்ச்சியாக இருந்தால், மூளைச்சூடு ஏற்படாமல் இருந்தால், உள்ளுறுப்புகள்லாம் பலமாக இருந்தால், இந்த பிரெயின் ஆக்டிவா வேலை செஞ்சு மூளை எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருந்தால் 100 வயசு வரலும் நீங்க திடகாத்திரமா உங்க ராஜ உறுப்புகள் எல்லாமே பலமா இருக்கிறதுக்கு பிரெயின் உங்களுக்கு நல்லா செயல்படும் சார். அதுக்கு 27 வகையான எண்ணெய் குளியல்களும், அந்த அந்த அற்புதமான பிரெயின்ல சில 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 அ சுரப்பிகள் இருக்கு. அத சுரக்க வைக்கிறதுக்கு கூட அற்புதமான பயிற்சியும் சொல்லி தரப் போகின்றேன். அப்புறம் என்ன சார் பண்ணணும்? பாதம் ஹீட்டா இருக்கணும். பாதம் ஹீட்டா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கிராமங்கள்ல யாருக்காச்சும் பாதம் குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு சீக்கிரம் மனநலம் போகுதுன்னு பாதத்த தேய்ச்சு விடுவாங்க. எப்பொழுதுமே உங்க பாதம் ஹீட்டா இருக்கணும். நம்மளுக்கு தலைகீழ இருக்கு. தலை ஹீட்டா இருக்கு, பாதம் குளிர்ச்சியா இருக்கு. அத உல்டாம மாத்தணும். தலை ஹீட் ஆக்கணும், பாதம் குளிர்ச்சி ஆகணும். அப்புறம் சார், இது கூட நீங்க அப்படி இப்படியே சமாளிச்சு ஏதோ யோக முறைகள், ஏதோ இப்ப இயற்கை வாழ்வியல், ஏதேதோ அட்வர்டைஸ்மென்ட் வந்துட்டு இருக்கு. அதுல போய் ஏதோ வாழ்ந்தாலும். ஆனா ஆண்குறி எலக்ஷனா இருக்கக்கூடிய ரகசியத்தை யாரும் சொல்லி தரதில்ல. ஒரு புல்லட் மாரி உங்களுடைய ஆண்குறி. இப்ப என்கிட்டயே ஒரு சித்தர்ட்டயே வந்து நீங்க நின்னு உங்க யூரின பாஸ் பண்ணீங்கன்னா, நீங்க பாஸ் பண்ற வேகத்த வச்சு உங்களுக்கு பாஸ் பண்ற வேகத்த உங்களுக்கு பீச்சு அடிச்சுச்சுன்னா உங்களுக்கு 100 வயசு. இப்படி லைட்டா ஒழுகுனுச்சுன்னா உங்களுக்கு 50 வயசு. இப்படி ஒழுகுனுச்சுன்னா 25 வயசு சீக்கிரம் மரணம் வரப்போகுது. என்னைக்கு வந்து ஸ்பெர்மும், யூரினும் இப்படி ஒழுக ஆரம்பிச்சுச்சோ, அன்னையிலேருந்து அடுத்த 5 வருஷத்துல உங்க ஹார்ட் வீக் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அத நரம்பு ஊக்க பயிற்சி அத திருப்பி புல்லட் பண்ணும். உங்களுடைய 72,000 நாடி நரம்புகளை உருப்பேத்தி உருவேத்தி அத பக்காவா கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த தந்திரா பரவச மகா சமாதி இவருடைய நான் 2வது நாள் பயிற்சியில குடுக்குறேன். என்னுடைய 2வது ஆரம்பம் சொன்னேன். தலை குளிர்ச்சியா இருக்கணும், தலை குளிர்ச்சியா இருக்கணும், பாதம் ஹீட்டா இருக்கணும், ஆண்குறி எரெக்ஷனா இருக்கணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த அன்பழகன்லாம் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப வந்து ஒரு டோனியோட பையன், ஒரு டோனியோட பொண்ணு சாட்சி அவ்வளோ பிரில்லியன்ட்டா இருக்கு. ஐக்யூ அவ்வளோ லெவலா இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஹித் சர்மாவோட பையன், ஒரு அ ஒரு எயின்ஷியனோட பையன்,
ஒரு யங்ஸ்டரோட அப்பா அம்மா இவங்களுக்குலாம் ஐக்யூ லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவங்கலாம் எப்படி சார் குழந்தை பெத்துப்பாங்க? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய திருமணம் ஒரு 25 டூ 35 வயசுக்குள்ள, இது 25 டூ 30 வயசுக்குள்ள, இன்னும் சொல்லப்போனா 20 டூ 30 வயசுக்குள்ள உங்களுக்கு திருமணம் வந்துருச்சுன்னா, ஸ்பெர்மோட வீரியம் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க உடலுறவு கொள்ளும்போது, ஸ்பெர்ம் இப்படி வலிஞ்சுச்சுன்னா, அது டிராவல் பண்ணி போகுது பார்த்தீங்களா? டிராவல் பண்ணி போகும்போது தன்னுடைய ஆயுள்ல, தன்னுடைய சக்தியில, அந்த உயிரணு ஒரு உயிரணு டிராவல் பண்ணி போறதுல ஒரு உயிரணு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 20% சக்திய இழந்துருது. அதே டயத்துல பீச்சு அடிக்குது பார்த்தீங்களா? இப்படி நீங்க ஒரு சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, அந்த பைப் வச்சிருக்கும்போது பீச்சு அடிக்கும். அந்த மாரி பீச்சு அடிக்கும்போது கருமுட்டைகிட்ட போய் அது சேர்ந்துருச்சுன்னா, டக்குனு கருமுட்டைகிட்ட சேர்ற உயிரணு தான் பிரில்லியன்ட் சார். சார் நம்ம மட்டும் ஏன் சார் ஒரே டீம்ல தான் இருந்தோம் சார். ஒரு டிக்கெட் பரிசோதா இருந்த டோனி அவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் சார். ஒரு வந்து டிவிலியர்ஸ் ஒரு பால் கிரிக்கெட் பால பார்த்தா 320 டிகிரில எப்படி அடிக்கலாம்னு தெரியும் சார். அது மாரி சூரியகுமார் யாதவ் ஒரு பிரில்லியன்ட் சார். சுந்தர் பிச்சை ஒரு பிரில்லியன்ட் சார். உங்க ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, தட தட தடன்னு ஒருத்தன் பிரில்லியன்ட்டா பயங்கரமா பிரில்லியன்ட்டா இருப்பான். ஒருத்தன் அம்பானியா இருப்பான். ஒருத்தன் அதானியா இருப்பான். இப்படி பயங்கர பிரில்லியன்ட்ஸா இருக்காங்களே சார், அதுக்கு காரணம் என்ன சார்ன்னா, அவங்க அப்பா, அம்மா நீண்ட நெடிய உடல் உறவுகள். இப்ப ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன் ஆனதும், ஷாஜகானோட பையன் அவுரங்கசீப் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நீண்ட நெடிய உள்ளறவு. ஒரு 4 மணி நேரம், 2 மணி நீங்களே இப்ப கவனிங்க சார். உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம், 10 நிமிஷத்துல பிதுக்கிட்டு வர மாரி ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா, டபக்குன்னு வந்துரும். அப்படி வர குழந்தை வீரியமா இருக்காது. ஆனா இதே ஒரு 2 மணி நேரம் உடலுறவு கொண்டு அதுக்கப்புறம் ஸ்பெர்ம ரிலீஸ் பண்ணீங்கன்னா, அது பீச்சு அடிக்கும். அந்த குழந்தை வீரியமா இருக்கும். இப்ப தந்த்ரா ஏன் அவசியம் அப்படிங்கிறது புரியுதா? இது எந்த மருந்து மாத்திரையிலும் சரி பண்ண முடியாது. இந்த ஓஸ சரி பண்றதுக்கு, நான் வந்து உங்களுடைய ஆண்குறிய சரி பண்றதுக்கு சார் தந்த்ரால முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டீங்கன்னா, வெறும் உடலுறவு முறைகள், ஒரு 27 மெத்தட்ஸு இப்படி டிஃபரெண்ட்டா பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் பழைய காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, காமசூத்ரால 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அதெல்லாம் இப்ப யாராலயும் செய்ய முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு மூச்சுக்கலைய பயன்படுத்தி நான் நெறைய டெக்னிக் குடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என்கிட்ட வர கவுன்சிலிங்ல ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 10 பேர், 12 பேருக்கு கவுன்சிலிங் குடுக்குறேன். பெரும்பாலும் என்ன இப்படி பிரச்சனை ஆயிப்போச்சுன்னா, நம்ம பாரம்பரிய உணவு முறைகள் வந்துட்டோம். அந்த வெள்ள அரிசி, வெள்ள பால், இந்த பயிர் இந்த சிக்கன், அந்த 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 கோழிகள், மட்டன் இப்ப இருக்கிற கோழிகள் மாரிகள் அந்த காலத்துல நாட்டுக்கோழிய சாப்பிடுவோம். ஏதோ ஒரு வாரத்துல சாப்பிடுவோம். வெறும் கம்மங்கூழ குடிச்சிட்டு, நல்ல நாட்டு அந்த வெள்ள அரிசியே பார்க்க மாட்டோம். தீபாவளி பொங்கல் தான் பார்ப்போம். அப்படி இருந்த மனுஷனுக்கு வந்து 10, 12 பிள்ளைகள் பிறந்துச்சு. இன்னைக்கு டயபெட்டிக் எங்க போனாலும் டயபெட்டிக். நம்ம குழந்தைய அம் பிராய்லர் கோழி மாரி வளர்த்துறோம். அப்ப என்ன சார் பண்ணணும்? என்னுடைய ஒரு 20 சார் நீங்க எதுவும் ப்ராடக்ட் விக்கணும் எந்த ப்ராடக்ட் விக்கிறதில்ல. அந்த அமிர்தகாரா கடந்த 8 ஆண்டுகளாக யாராச்சும் ப்ராடக்ட் நாங்க வித்தோம் அப்படின்னு சொன்னா, போய் நாங்க எந்த ப்ராடக்ட்டும் விக்கிறதில்ல. எதுவும் சேல்ஸ் பண்றதில்ல. எல்லாரும் எங்கள்ட்ட கேட்குறாங்க. என்னுடைய விஷயமே ராஜசேகருடைய விஷயம் என்ன எளிமை. ரொம்ப 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 சிம்பிள். உங்க அஞ்சர பொட்டியில இருக்கிற வச்சே உங்க ஆண்மைய சரி பண்ணி விட்டுருவேன். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? ஒரு மாதுளம்பழத்த எடுத்துங்க. ஒரு கசகசாவை எடுத்துங்க. அதில சில ஐட்டங்கள்லாம் கலங்க. ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு ஒரு மதனக்காம பால்ன்னு ஒண்ணு தயாரிங்க சார். இத தயாரிச்சு 48 நாள்ல உங்களோட ஆண்குறி 21 வயசுல புட்டுவிட்டு எந்திரிக்கலன்னு எனக்கு கேளுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருடைய ஆண்மை பிரச்சனையை உணவு முறைகள் மூலியமா என்னுடைய மதனக்காம பால் மட்டும் சரி பண்ணிருக்கு. அது என்ன சார் அந்த மதனக்காம பால் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு ஆணுக்கு சராசரியாக காலையில ஒரு ஆவரேஜா எரெக்ஷன் ஆக ஒரு 8 வாட்டி எரெக்ஷன் ஆகணும். காலையில 4:30 மணிக்கு ஆண்குறி எந்திரிச்சு நிக்கணும். அப்படி நிக்கலைனாக்கா, இது விக்கல அப்படின்னு அர்த்தம். அது நிக்கணும். சொல்ல புரியுங்களா? அத வந்து அடுத்த ஒரு 2வது நாள் வகுப்பிலே உணவு முறைகளை குடுத்து, வெறும் அஞ்சர பெட்டியில இருக்கிற சீரகம், சோம்பு, காலையில எஞ்சி கடும்புல் சுக்கு, நைட்டு கடுக்கா சாப்பிடணும், கவுளுடன் நெடுப்பானும், கோலை வீசி நடப்பானைங்கிற மாரி, நான் சொல்ற இந்த உணவு முறைகள்லாம் ஒரு 48 நாள் சாப்பிட்டீங்கன்னா, உங்க ஆண்குறி அவ்வளோ ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் மதனக்காமப்பால். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 21 வகையான உடற்பயிற்சிகள் குடுக்க போறேன். அது என்ன சார் உடற்பயிற்சிகள்? சார் நாங்கலாம் ஜிம் இருக்கு, கூகுள் யோகா இருக்கு. சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா, அடுத்த ஒரு 1 வருஷத்துல உங்க லைஃப்ங்கிறது கற்பனைக்கு எட்டாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையாக மாறும். நல்லா லிசன் பண்ணுங்க. கடைசி 15 நிமிஷத்துல எல்லாரும் கேள்விக்கு பதில் குடுக்குறேன். இப்ப நல்லா லிசன் பண்ணா போதும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. 21 வகையான உடல் பயிற்சிகள். சார் என்னுடைய பயிற்சியோட நோக்கமே உங்க இடுப்பையும், ஆண்குறியும் வஜ்ரமா மாத்தணும் சார். உங்க இடுப்பையும், ஆண்குறியும் வஜ்ரமா மாத்தணும். உங்க என்னுடைய குருநாதர் சொல்லுவார். நான் குருகுலத்துல இருந்தேன். கேரளாவுடைய ஒரு குருகுலத்துல இருந்தேன். ஒரு யானைய முட்டி தள்ளும் அளவுக்கு உன்னுடைய ஆண்குறி பலமா இருக்கணும்பாரு. இப்போ ஒரு பூனைய முட்டித்த அளவுக்கு இருக்கா? ஒரு எலிய முட்டித்த அளவுக்கு இருக்கான்னா, இல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மத்த பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் கொஞ்சம் ஆண்குறிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஒரு ஆண்குறிய எப்படி சுத்தப்படுத்துவது? சார் துரோணர் வந்து துரோணர் குலத்துல பஞ்சபாண்டவர்கள் பொழுதன்னைக்கும் வில் எடுத்துட்டு வில்ல வச்சுக்கிட்டே இருக்கல. ஆயக்கலை 64ன்னு சொல்லிக் குடுத்தாரு. அதுல முதன்மையான கலை தாந்திரிக் கலை. ஆகவே என்னுடைய குருகுலத்துல நான் என்ன சொல்லி தரேன்னா, முதல் விஷயம் ஆண்குறி பராமரிப்பு. அந்தரங்க உறுப்புகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது எப்படி? அந்தரங்க உறுப்புகள்ல வியாதி வராம இருப்பது எப்படி? அந்தரங்க உறுப்பை வஜ்ரமா வச்சுக் கொள்வது எப்படி?
அப்படிங்கிறது அந்த கிளாஸோட நோக்கம். இது வந்து நான் இப்போ சிலபஸ் ஒரு 2, 3 வருஷத்துல சேர்த்துருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, வர்றவங்க எல்லாருமே எரெக்டல் பிரச்சனை, எஜாகுலேஷன் பிரச்சனை, மைனர் பீரியட்ஸ் இப்படி வந்தா அந்த வருங்கால தலைமுறை எங்க போயிட்டு இருக்கு? WHO சொல்லுது, இந்த வருங்கால தலைமுறையில இயற்கையான குழந்தை பிறப்பதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. நம்ம காலத்துல இப்ப நான்லாம் சுகப்பிரசவம் சார். அந்த 80, 70, 70, 90, 80, 90 வரலும் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமே சுகப்பிரசவம் நடந்துச்சு. இப்ப சுகப்பிரசவம் எங்கேயும் நடக்குதா? நீங்க சுகப்பிரசவம் புரிஞ்சீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இது அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருவாய்ங்க. சுகப்பிரசவமே கிடையாது. அது மாதிரி அது மாதிரி இன்னும் 20 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகுதுன்னா, இயற்கை முறை கருத்தரித்தலே இல்லாம போகுது. இப்பயே கன்னியாகுமரி to சென்னை வரையும் எத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கு? 10,000 ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் கணக்கெடுத்து பாருங்க. சென்னையில மட்டும் 1000 ஃபெர்டிலிட்டி சென்டர். தெருவுக்கு சந்துக்கு 4 ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கு. அந்த காலத்துல நம்ம கிராமங்கள்ல மாடு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாடு ஐயா காலை போடுறீங்களா, காலை போடுறீங்களா, காலை போடுறீங்களா, இந்த மாடு வலுவலிக்குது, காலை போடணும் வந்து காலையை போட்டு போவோம். அடுத்தது தரிச்சிடும். இப்போ என்ன, யா மாடு வலுவலிக்குது, இந்த மாட்டு டாக்டரை கூப்பிடுனா ஒரு ஜெர்சி பஸ் கிருப்பைஸை வச்சு ஊசி வச்சிருப்பாரு. அதானே இப்போ நடக்குது. இன்ஜினியர் மாப்பிள்ள, டாக்டர் மாப்பிள்ளன்னு ஒரு ஊசி வச்சு சொல்லி விட்டு போயிடுறாங்க. சார் இப்போ ஒரு குழந்தை பிறப்பது என்பது 25 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் அங்கே ஆகிப்போச்சு. நான் தப்பிச்சிட்டேன் சார். உங்க குழந்தை இங்கே தானே இருக்கு. சார் என் குழந்தைய கான்வென்ட்ல படிச்சு வைக்கிறேன் சார். காலையில் டையை கட்டி சாயந்தரம் ஷூவை போட்டு பிராய்லர் கூடிய குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கோம். இந்தியன் டாய்லெட்ல உட்காந்து போக முடியல. என்னைக்கு இந்தியன் டாய்லெட்டை ஒழிச்சமோ அன்னைக்கு முடிஞ்சு போச்சா இருக்கு சார். ரொம்ப சார் என்ன பண்ணணும்? அற்புதமான 21லேருந்து 31 பேஜ் நீங்க வந்து எளிய முறை யோகா பண்ணுங்க, ஈஷால பண்ணுங்க, இல்லை வந்து கிரியா எதை பண்ணாலும் அதோட சேர்ந்து என்னுடைய கீழ் ஆண்குறிக்கான பயிற்சிகளை பண்ணுங்க. ஆண்குறி எப்படி உருவி விடுறது, ஆண்குறியை எப்படி புல்லப்ஸ் பண்றது, இப்போ வந்து தையப்ஸ் எடுப்போம்ல, அது மாதிரி ஆண்குறிக்கு எப்படி தையப்ஸ் பண்றது, அதே மாதிரி ஆண்குறிக்கு எப்படி பயிற்சி கொடுக்குறது, ஆண்குறி எப்படி உருவி விடுறது, ஆண்குறிக்கு சின்ன ஒரு தம்பிள்ஸ் எப்படி ரெடி பண்றது, ஆண்குறிக்கு ஒரு 15 வகையான எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். அது ரொம்ப முக்கியம் இல்லை சார். இப்போ நீங்க யாராச்சும் ஒரு சுன்னத் பண்ண ஆண்குறி இருக்கு பார்த்தீங்களா? சுன்னத் பண்ண ஆண்குறியும், நீங்க சாதாரண ஒரு மனிதன் ஒரு பாலியல் வியாதி எஸ்டிடி போயிட்டு வந்தீங்கன்னாக்கா, சுன்னத் பண்ண வந்து கழுவி விட்டு போனான்னா அவனுக்கு வந்துடாது. ஆனா, இந்த எஸ்டிடி யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுன்னத் பண்ணாதவர்களுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அந்த சைடுல வந்து அந்த உள்ளுறுப்புகள் அந்த கேப்ல ஈரப்பதத்துல 24 மணி நேரம் இந்த உயிரணுக்கள் உருவாகும். அந்த வந்து அணுக்கள் அந்த வைரஸ் உயிராகும். அதனால தான் அதனால தான் என்ன பண்றாங்க? அதனால தான் கேமரா ஆஃப் பண்ணுங்க சார். அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அற்புதமா கண்டுபிடிச்சு WHOல கெஸ்ட் புரொஃபசர் அந்த டாக்டர் ஆயிஷா எனக்கு குடுத்த டிப்ஸ், ஒரு டிஸ்போன் சிரஞ்சையும் ஒரு பர்ட்டிகுலர் வாட்டரையும் வச்சு அதை சுத்தம் பண்ணோம்னாக்கா, ஆண்குறியில காலைல ஒரு வாட்டி, சாயந்தரம் வாட்டி இந்த ஃபாரின் ஃபுல்லா என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்க. சார் நீங்க பல்ல சுத்தமா வச்சுக்கிறது பெருசு இல்ல. இந்த பல்லுல எவ்வளவு கிருமிகள் இருக்கோ, 1,00,000 கிருமிகள் இருக்குன்னா, 1,00,00,000 கிருமிகள் எங்க இருக்கு? ஆண்குறியில இருக்கு. காலையில் எழுந்த உடனே ஆண்குறியை எப்படி சுத்தம் பண்றது? அதுக்கப்புறம் இப்ப ஒரு அது ஆண்குறிய சுத்தம் பண்ற சொல்லியாச்சா? அதுக்கப்புறம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என் கிளாஸ் அடுத்து வர்றீங்க, வரல இருந்தாலும் சொல்றேன். இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய விதைப்பை விதைப்பை இப்போ வந்து ஆண்மைக்குறி பிரச்சனை இப்போ வந்து இந்த ஜாக்கெட் ஜட்டி, இந்த பிராண்டட் ஜட்டி என்னைக்கு வந்துச்சோ, இந்த ஜீன்ஸ் பேண்ட் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே வந்துருச்சு. நம்மளுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா 37 டிகிரி தான் தாங்கும். நம்மளுடைய உடம்பு 37 டிகிரி தான் தாங்கும். நம்ம ஆனா வந்து இப்ப ஜெய் சார் இருக்காரு. "சார் இங்க வாங்க சார். ஹார்ட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார். இந்தாங்க சார் செக் பண்ணி குடுங்க சார்." அப்படின்னு இப்படி ஹார்ட்ட தூக்கி நீட்டலாமா? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? "சார் என் நுரையீரல் கொஞ்சம் கருப்பா இருக்கு சார். கொஞ்சம் ட்ரை வாஷ் பண்ணி குடுங்க சார்." அப்படின்னு வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணலாமா? "சார் இந்தாங்க சார். இந்த 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 இது சரியாவே சுரக்க மாட்டேங்குது. கொஞ்சம் நல்லா டிங்கர்மென்ட் பண்ணி குடுங்க சார்." அப்படி எதுவும் பிரிச்சு கார மாரி பிரிக்க முடியுமா? ஆண்டவன் ஒரு தோல போட்டு போத்திட்டான். அப்படியாப்பட்ட ஆண்டவன் எவ்வளவு பெரிய புத்திசாலி! எவ்வளவு உயிர் சக்தி! இந்த டிங்கினி மங்கினின்னு கீழ ஒண்ணு ஆட்டிட்டு இருக்குல்ல பால்ஸ். அது அவ்வளோ முக்கியமான அந்த விரை விரை கொட்டைங்கிறது வந்து அவ்வளோ முக்கியமானது. அத ஏன் சார் கீழ தொங்க விட்டுருக்கான்? யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, உடம்பெல்லாம் 37 டிகிரி தாங்கும். அந்த ஹீட்ட தாங்க கூடாதுன்னு 30 டிகிரி தொங்க விட்டுருக்கான். நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டையும், ஒரு ஜட்டியும் தூக்கி உடம்புக்குள்ள ஒப்படைச்சிடுறோம். இப்ப நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இப்ப கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி போட்டுருக்கும்போதே, நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க பேண்ட் ஷர்ட்ட அழுத்து பார்த்துட்டு, அந்த அந்த விதைப்பையில கை வச்சு அவ்வளோ ஹீட். அப்புறம் ஏன் 40 வயசுல ஆண்மைக்குறை பிரச்சனை வராது? எவ்வளோ பெரிய முக்கியமான கிளாஸ். வாழ்வியலுக்கு தேவையான கிளாஸ். இத நம்ம கத்துக்க வேண்டியது இல்லையா? டைம் இல்ல, எனக்கு நேரம் இல்ல, எனக்கு காசு இல்லன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் ரூ. 990 வச்சிருக்கேன். சொல்ல போறீங்களா இல்லையா? இப்ப 2,800 அடுத்த நியூ இயர்ல இருந்து மாத்தப் போறேன். ஆகவே நண்பர்களே, இது அவ்வளோ அற்புதமா 6 நாள்ல நான் சொல்லித் தரேன். சொல்ல போறீங்களா இல்லையா? அந்த விதைப்பைய ஒரு மண் மட்ட வச்சு எப்படி குளிர்ச்சி பண்றது? ஒரு பட்டி அதில எப்படி போடுறது? இயற்கை முறையில பட்டி போட்டு, அதில ஆலிவேராவையும், மண்ணையும், புற்று மண்ணையும் கலந்து பட்டி போட்டு, அந்த ஏசி போட்ட மாரி குளு 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 குளுன்னு எப்படி வச்சுக்கிறது? இப்ப எனக்கு குழந்தையின்மை நெறைய பேர் வர்றாங்க. நான் இப்ப சொன்னி ஒரு 38 குழந்தை பிறந்திருக்கு. இயற்கையான முறையில குழந்தை பிறந்திருக்கு. இந்த இந்த விதைப்பைய நெனச்சு இப்ப சார் கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெல் இருக்கு பார்த்தீங்களா? நெல் வந்து விதைக்க போவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, தொட்டிக்குள்ள போட்டு அது ஒரு குளத்துக்குள்ள போட்டு அத ஊற வைப்பாங்க, முளை கட்டணும்னு.
அந்த விதை நல்லா முளைச்சி வரும். அதே மாதிரி ஸ்டைலில் ஒரு 3 நாள் 2 நாள் வந்து அந்த ஈரப்பட்டி போட்டு அந்த ஆண்குறியை சரி பண்ணிங்கன்னா அந்த விதை வீரியமாகும். அதுக்கப்புறம் உடலுறவு கொண்டீங்கன்னா உங்களுக்கு டெண்டுல்கர் மாதிரி, கிருஷ்ணர் மாதிரி, வள்ளுவன் மாதிரி, வாசுகி மாதிரி ஒரு வீரியமான குழந்தை பிறக்கும். அப்படிங்கிற பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறேன் சார். மாடர்ன் யுகத்துல மீட்டெடுக்கிறேன் சார். பாரம்பரியம் பாரம்பரியம்னு சொல்லிவிட்டு சும்மா அரிசியும், கருப்பு கவுனியும், மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறது பாரம்பரியம் கிடையாது. இன்னைக்கு நேச்சுரல் அரிசியோட நான் இயற்கையா லங்கோடு கட்டுறது எப்படி? இயற்கையா ஆண்குறிய சுத்தம் பண்றது எப்படி? இயற்கையா விதைப்பையில குளிர்ச்சி பண்றது எப்படி? இதெல்லாம் எந்த குருகுல முறையில சொல்லிக் கொடுத்து எந்த YouTubeலயும் இன்னைக்கு இல்ல. எந்த செக்ஸுவல் டாக்டரும் இத பேச மாட்டாங்க. போனீங்கன்னா, இதுக்கு இந்த மாரி ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு இந்த மாரி ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரைன்னு போட்டு உங்கள அனுப்பிச்சுருவாங்க. அதெல்லாம் நேச்சரா கிளியர் பண்ணி, நேச்சராவே ஒரு 38 குழந்தைகள இயற்கை முறையில் வாழும். தற்சார்பா இருக்கன்னு எங்கேயோ போறது கிடையாது. வாழ்வியல் சோறு சாப்பிடுற தற்சார்பு. செக்ஸ தற்சார்பா வச்சுக்கிறோமா? இங்கிலீஷ் மெடிசின் இல்லாம இன்னைக்கு நம்மளால செக்ஸ் பண்ண முடியுதா? சித்த மருத்துவம் இல்லாம இன்னைக்கு செக்ஸ் பண்ண முடியுதா? சித்த மருத்துவம் இல்லாம குழந்தை பெத்துக்க முடியுதா? அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. நான் உங்கள சொல்லல. 20 பேருக்கு கவுன்சிலிங் குடுத்தேன்னா 8 பேரோட நிலைமை அதான். 2 பேரு அது நல்ல குவாலிட்டியா இருக்கீங்க. அந்த 14 பேரும் நல்ல குவாலிட்டியா இருக்கீங்க. நீங்க உங்க அடுத்த தலைமுறைக்கு இத கத்துங்க. நண்பர்களே, இது ஒரு கேப் தர்றேன். புதுசா வந்த நண்பர்கள் நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பேசிட்டேன். அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அடுத்து நம்ம கிளாஸ்க்கு ப்ரமோட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த அமிர்தகார 250 குரூப் இருக்கு. எதுலேருந்து வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல. உங்க ஃபோன் நம்பர கொஞ்சம் டைப் பண்ணி போட்டீங்கன்னா, இந்தியா, ஃபாரின் தெரியல. இந்த சார்ட்ல டைப் பண்ணி போட்டீங்கன்னா, அந்த ரெக்கார்டிங் அனுப்பிச்சு விடுறேன். ஏற்கனவே எடுத்த கிளாஸோட ரெக்கார்டிங் அனுப்பிச்சுடுறேன். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி தயவு செய்து கேளுங்கள். இதெல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கு ஆளே கிடையாது. இந்த செக்ஸ பேசுனா, ஓஷோ பேசுனா, செக்ஸ் சாமியார்ன்னு சுத்தி உள்ள போட்டாய்ங்க. அவர் அதுக்கப்புறம் சொல்லவே இல்ல. சொல்ல போறீங்களா இல்லையா? வேற யாராச்சும் வந்து பேச ஆரம்பிச்சான்னா, அவர என்ன பண்றீங்க? உடனே வந்து அவர வந்து ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணி காலி பண்ணி விட்டீங்க. செக்ஸ பேசுறதுக்கு பயப்படுறாங்க. நடுராத்திரில வந்து பேசுற மாஸ்டர் எரெக்ஷன் ஆகல, அது ஆகல, இது ஆகலன்னு அதுக்கு ஏதோ ஒரு மந்திரத்த சொல்லிட்டு போயிறாங்க. தந்திரத்த சொல்லிட்டு போயிறாங்க. அதெல்லாம் கிடையாது. உங்கள ப்ராப்பரா எத்தன வயசுல வந்தாலும் உங்களுடைய உணவு முறைய சரி பண்றேன். உணவு முறைன்னா எக்ஸ்ட்ரா உங்க அஞ்சர பெட்டியில இருக்கிற பூண்டு, இஞ்சி, வெங்காயம் அந்த மாரி வெங்காயம் மணதன காம பால வச்சு ரெடி பண்றேன். அதுக்கப்புறம் 21 வகையான உடற்பயிற்சிகள குடுக்க போறேன். நாளை மறுநாள் உடற்பயிற்சிகள் மூலியமாக உங்களுடைய உணர்வுகளை சரி பண்ண போறேன். உங்களோட உணர்வுகள சுத்தம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் மைண்ட் பிளே, ஃபோர் பிளேன்னு ஒண்ணு இருக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைக்கு வந்து எம்ஜிஆரோட பாடல கேளுங்க. ஒ "ஒரு நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, ஒரு ராஜு ஒரு ஒரு மாபெரும் சபை தன்னில் நீ நடந்தால் ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும்." அதுக்கப்புறம் என்ன ஓடி விளையாடு இது அதுக்கப்புறம் அப்படியே 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 கணீர் தெரிச்ச மாரி எம்ஜிஆர் வந்து அப்படியே கொத்து கொத்தா பாடுவார். சிவாஜி "சோதனை மேல் சோதனை ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தான்னு" சோதனையா பாடிக்கிட்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க ஆஃபீஸ்லயே பார்த்தீங்கன்னா சுறுசுறுத்து டொடடொடடொடன்னு இருப்பான். இப்போ கிரிக்கெட் பிளேயர்லாம் ஒருத்தன் டடடடன்னு அவ்வளோ சுறுசுறுப்பா இருப்பான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு டோபமைன், மெலட்டோனின், செரோட்டோனின், எண்டோர்ஃபின்கள்லாம் கரெக்ட்டா சுரக்குது. இவனுக்கு அது சுரக்கல. இப்ப இந்த 15 பேருக்கும் அத கரெக்ட்டா சுரக்க வைக்கிறத 6 நாள்ல எப்படி சுரக்க வைக்கிறதுன்னு சொல்லி தருவேன். அது என்ன சார் எண்டோர்ஃபின் அது அப்படிதான் ஒரு ஃப்ளைட்ல வந்து வரும்போது ஒரு நண்பர்ட்ட பேசியிருந்தேன். அது ஏஐடி இன்ஜினியர், வேர்ல்டு வேர்ல்டு எக்கனாமிக்ஸ், வேர்ல்டு பாலிடிக்ஸ் உலக லெவல் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தான். அடிச்சு தூள் கலப்புனான். அந்த இண்டிகோ எப்படி சார்? அது எப்படி சார்? இவன் கண்டுபிடிச்சது எல்லாம் பேசிட்டு, "தம்பி இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா சார், நான் முன்னாடி ஃபிலிம் ப்ரொடியூசரா இருந்தேன். இப்ப தந்திரா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்." அப்படின்னா, "அது என்ன சார் இந்த மாரி செக்சுவல் இந்த மாரி இதெல்லாம் சுரக்கணும்ப்பா" அப்படின்னு சொன்னேன். "அப்படியா சார்? அத கொஞ்சம் எழுதி குடுங்க சார். நான் கீழ போய் எந்த மெடிக்கல் ஷாப் இருக்கா சார்? வாங்கிக்கிறேன் சார்" அப்படின்னான். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்டா இதுவரையிலும் இந்த மென்டோர்ஃபின்னா என்னன்னு கேள்விப்பட்டதுனா, மெலட்டோனின்னா என்னன்னா, ஆக்ஸிடாக்ஸின் கேள்விப்பட்டதே இல்லையாடா? "இல்ல சார்" அப்படின்னா. "அட பாவி! இதெல்லாம் செக்ஸ்ல சுரக்கும் சார்." "சுரக்கும்யா. இதெல்லாம் சுரந்துச்சுன்னா நீ ஹீரோ மாரி இருப்பயா. அஜித் குமார் மாரி இருப்பயா. நீ வந்து ஒரு கார் ரேஸ்ல 50 வயசுலயும் கார் சுறுசுறுன்னு இருப்பயா. மல்டி ஆங்கிள்ல பிரெயின் வேலை செய்யும்யா. அதெல்லாம் இல்லைன்னா செத்த மாடு மாரி இருப்ப. நீ உற்சாகமா இருக்கியா? இல்லையா?" அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இதுல இந்த இந்த ஹார்மோன்ஸ்லாம் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா? ஒரு சில பேர் தெரிஞ்சு வந்திருப்பீங்க. தெரியலன்னா திருப்பி சொல்றேன். ஆக்சிடாக்சின் அப்படிங்கிறது லவ் ஹார்மோன். அது சுரந்தா தான் நம்ம லவ் பண்ண முடியும். நம்ம 18, 20 வயசுல பார்த்தீங்கன்னா, லவ் துரு துரு வருதுன்னு அப்படியே கவிதை எழுதுவோம், பாட்டு எழுதுவோம், இத எழுதுவோம், துரு துரு துருன்னு இருப்போம். ஆக்ஸிடாக்ஸின் நல்லா சுரந்திருக்கும். அதுக்கப்புறம் மெலட்டோனின் நல்லா உற்சாகம். அப்படியே எனர்ஜெட்டிக்கா அன்புலகன் சார் அப்படியே பயங்கர பிரில்லியன்ட்டா இருக்காரு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்ஸிடைசின், மெலட்டோனின், செரோட்டோனின், அதுக்கப்புறம் டோபாமைன், அதுக்கப்புறம் எண்டோர்ஃபின்கள். அது எண்டோர்ஃபின்ங்கிறது வலி நிவாரணி. அது கரெக்ட்டா சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வராது. மெலட்டோனின் சுரந்துச்சுன்னா நல்ல தூக்கம் வரும். அது சுரக்கிறது எப்படி சார்? சொர்க்கம் என்பது நரகங்கிறது எங்கேயுமே இல்ல சார். இப்ப நீங்க நைட்டு போய் தூங்கும்போது 4 பாம்பு தொரத்துன மாரி, 4 வந்து எண்ணெய் கர்னல்ல கூட தொங்குற மாரி, திடீர்னு உங்கள யாரோ சுட்டுக் கொல்ற மாரி, இல்ல ஏதோ நெகட்டிவ் கனவா வந்துட்டுன்னா மேல் மனசுல தூங்கிடுறீங்க. மெலட்டோனின் சுரக்கல. நான் சொல்லும் உடலுறவு முறையில் நான் சொல்லும் தாந்திரிக் முறையில் நீங்கள் உடலுறவு கொண்டீர்கள் என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, மெலட்டோனின் நல்லா சுரந்துச்சுன்னா, தூக்கம் அப்படியே அடிச்சு போட்ட மாரி இருக்கும். காலைல எந்திரிச்சா அது இரவா, நைட்டான்னு தெரியாது.
அப்படியே ரொம்ப ஊர்வசி நடனம் ஆடுற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் பொற்காலம் அப்படியே இதில் வந்து பண காசா சொர்க்க படத்தில் வந்து விழும்ல, அது மாதிரி காசு பணமாக கொடுற மாதிரி இருக்கும். சந்தோஷ வாழ்வு, உங்கள் ஹாப்பினஸ் ஹார்மோன் உங்களை உற்சாகத்திலையும் ஆனந்தத்திலையும் மகிழ்ச்சியிலையும் வச்சிருப்பது எதுன்னா நான் சொந்த இந்த 5 ஹார்மோன். இப்போ இன்சுலின் சுரக்கலைன்னு எல்லாரும் கவலை வருது. ஏன்னா சாப்பாட்டை டைஜஷன் ஆகிறதுக்கு தேவைப்படுது. உடனே அதை போய் இன்சுலின் வெளில வாங்க ஒரு மெட்ஃபார்மின் வாங்கி போட்டுக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாளாக சுரக்கவே இல்லையே. அதை நம்ம எங்கே போய் கேட்குறோம்? அந்த அவேர்னஸே நம்மள்ட்ட இல்லையே. அதை கற்றுக்கிறதுனாச்சும் வாங்க. அடுத்த 6 நாள்ல அதை எப்படி சுரக்க வைப்பது? அதுக்கு நீண்ட நெடிய உடலுறவு. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் உடலுறவு கொண்டு மைண்ட் பிளேன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க ஃபோர் பிளேனா கேள்விப்பட்டிருக்கீங்க. மைண்ட் பிளேன்னா என்ன சார்? ஒரு பெண் என்பது ஒரு வீணை போன்று. இப்ப அப்படி எடுத்து இந்த வீணைய எப்படி மீட்டி அப்படியே சுரத்த எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மீட்டினீங்கன்னா எப்படி இருக்குமோ, அது மாரி பெண்ணானவள் ஒரு வீணை போன்றவள். அவள எப்படி மீட்டுவது? அப்படிங்கிறது தான் மைண்ட் பிளே. ஃபோர் பிளேனா என்ன? அதுக்கு கிட்டத்தட்ட அந்த முத்தத்த எங்க ஆரம்பிக்கணும்? எத்தன 1000 முத்தங்கள் குடுக்கணும்? எங்க முத்தம் குடுக்கணும்? எவ்வளவு நாழி முத்தம் குடுக்கணும்? எந்த ஆங்கிள்ல முத்தம் குடுக்கணும்? நீங்க சொல்லுவீங்க காதுல, கண்ணுல முத்தம். இதெல்லாம் சார் இதெல்லாம் ஒரு கிளாஸா சார்? சொல்லிக் கொடுப்பது மன்மதக்கலை இல்ல, சொல்லிக் கொடுப்பது மன்மதக்கலை இல்லைன்னு எல்லாரும் சொல்லி 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 உங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுப்பதில்ல. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் அந்த அமிர்த குரு வந்து உட்கார்ந்திருக்கேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்றும் இளமையாக, என்றும் மார்க்கண்டேயனாக, என்றும் சார் நான் இந்தியா ஃபுல்லா சுத்திட்டேன், சுவிட்சர்லாந்து சுத்திட்டேன், யூரோப் சுத்திட்டேன், வேர்ல்டு ஃபுல்லா சுத்திட்டு வந்துட்டேன். தந்த்ராங்கிற பேரில் தந்த்ரா மசாஜ் தான் சொல்லித் தராங்க. யாரும் தந்த்ரா டெக்னிக் சொல்லித் தரல. இங்க தமிழ்நாட்டுல ஒரு 20 புத்தகத்தை படிச்சுட்டு தமிழ்நாட்டுல சில பேர் தந்த்ரான்னு சொல்லி தராங்க. அனாட்டமி கிளாஸ், பெண்ணுடைய பாலியல் உறுப்புல பெண் எப்படி ஆர்கசம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. டாக்டர் காமராஜோட வீடியோ பார்த்தீங்கன்னா, கிளிட்டோரஸ் எங்க இருக்கு? ஏ ஸ்பாட் எங்க இருக்கு? ஜி ஸ்பாட் எங்க இருக்குன்னு விளக்கிடுவார். அதுக்கு ஒரு நாராயண ரெட்டியா டாக்டர்ஸ் போதும். அதுக்கு நம்ம தெரபிஸ்ட், ஆன்மீகவாதிகள் தேவையில்ல. நான் ஆணுடைய ஆண் உறுப்புல ஆர்கசம் எங்க இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? பெண்ணுக்கு வந்து நான் யூடியூப்ல போடுறேன், உங்களுடைய வாட்ஸ்அப்ல போடுறேன். நீங்க அந்த எந்த குரூப்ல இருக்கீங்களோ அதிலேயே போடுறேன். பெண்ணுடைய பெண் உறுப்புக்கு ஆர்கசம் அடைகிற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கசம் ஆகிற பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளிட்டோரஸ் அதில் 8000 நரம்புடிச்சுகள் இருக்கு. ஏ ஸ்பாட்டு, ஜி ஸ்பாட்டு இப்படிலாம் இருக்கு. ஆணுக்கு எங்க இருக்கு? யாராச்சும் சொல்ல முடியுமா? யாராச்சும் சொல்ல முடியுமா? அன்பழகன் சார். உங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண தப்பா போச்சு. என் பேரையே சொல்லிட்டீங்களேன்னு கேட்காதீங்க. அன்பழகன் சார். ஆணுக்கு ஆர்கசம் அடைகிற பாயிண்ட் எங்க இருக்கு? சொல்லிடுங்க சார். அத தான் சார் சொல்லி தரப் போறேன். யாராவது சொல்லுங்க சார். எஜாகுலேட் ஆகுற ஸ்டேஜ். எஜாகுலேட்டர் ஆகறதுல ஆண்குறியோட முகனையில இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதானே? எஸ் எஸ். அப்படிதான் உலகத்துல 80% இல்ல 90% பேர் நினைச்சிட்டேன். அது வெறும் 4000 மடங்கு தான். அதுலயும் இருக்குது ஆர்கசம். உண்மையான ஆண்குறி எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறது? இப்படி வந்து 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 2 பால்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கேப்ல வந்து உங்களுடைய ஆனஸ், அதான் பெக்கார்டியம்னு சொல்லுவோம். உங்களுடைய உண்மையான ஆண்குறி இங்கே ஆரம்பிக்குது, ஆனஸ்ல. இந்த டியூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த டியூப் ஆர்கசம் அடைய வச்சு யாரும் பார்த்ததே கிடையாது. ஆண்குறி விதைப்பைக்கு மேல இருக்கிற ஆண்குறியை தான் எல்லாம் ஆர்கசம் அடைஞ்சு பாத்துறீங்க, எஜாகுலேஷன் ஆகுதுன்னு சொல்றாரு சார். அது கீழே உள்ளது எப்ப சார் ஆகும்? அதை தாண்டி அந்த நரம்பு உங்களுடைய உள்ளுக்குள்ள வந்து உங்களுடைய பிரெயின்ல ஒரு பாயிண்ட்ல அது வந்து ஆர்கசம் பாயிண்ட் இருக்கு. 1,00,00,000 மடங்கு பரவசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் நம்ம உடம்புல இருக்கு சார். அது மட்டும் நீங்க ஆர்கசம் ஒரு டைம் அடைஞ்சிட்டீங்கன்னா, கொக்கைன் சாப்பிட்டா எப்படி பெரிய போதை இருக்குமோ, ஒரு அப்படியே போதனை ராஜ போதை, அப்படியே அப்படியே ராஜா மாதிரி கம்பீர மாதிரி 10 பேர் வந்து தூக்கி போட்டு அடிக்கிற அப்படி ஒரு ராஜ போதை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஹாப்பினஸ், சந்தோஷம், மகிழ்ச்சி, அது பிரெயின்ல ஒரு இடத்துல இருக்கு, உங்க உடம்புல ஒரு இடத்துல இருக்கு. அது எங்க? ஆண்டவன் பெண் அதிர்ஷ்டசாலி. கிளிட்டோரஸை வந்து பெண் உறுப்புல வச்சுட்டான். ஆணுடைய உடம்பே கிளிட்டோரஸ், ஆணுடைய உடம்பே வந்து மகாலிங்கம். யோசிச்சு பாருங்க நண்பர்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி நம்ம வந்து போய் சிவன் கோயில்ல சிவன் வணங்குறோம், சிவனை வணங்க எதை? உண்மையிலேயே நம்ம எந்த பாரம்பரியத்துல வந்தோம்? ஆண்குறியும் பெண்குறியும் வணங்குற பாரம்பரியத்துல வந்தோம். அப்படியாப்பட்ட அற்புதமான பாரம்பரியத்துல வந்திருக்கோம். அப்படியாப்பட்ட நாம இந்த தந்திரா கலையை கத்துக்கணுமா இல்லையா சார்? இந்த அற்புதமான கலையை கற்றுக்கொண்டு நாம் நம்ம தலைமுறைக்கு இதை சொல்லித்தரணுமா இல்லையா சார்? சார் நம்ம பிறந்து வளர்ந்ததே நம்ம சிவலிங்க தத்துவமே தான். இங்க ஏதாச்சும் லிங்கம் வந்து கூர்ப்பா அப்படி இப்படி இருக்கும். காசியில இதெல்லாம் ஆண்குறி மாதிரியே இருக்கும். லிங்கம் கீழே போய் ஆவுடையார் பெருவுடையார். அது மாதிரி ஆணுடைய ஆர்கசம் எங்க இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் சார். நாம போறோம் போறோம் டபக்குன்னு வரோம், 5 நிமிஷத்துல முடிக்கிறோம், திரும்பி படுத்துறோம், அப்படி வந்தோம் அப்படிங்கிறது. என்கிட்ட நீங்க வரும்போது என்னால 2 நிமிஷம் பண்ண முடியுமா? அது 20 நிமிஷம் பண்றது எப்படி? என்னால 20 நிமிஷம் பண்ண முடியும்னா 40 நிமிஷம் பண்றது எப்படி? 40 நிமிஷம் பண்ணணும்னா 1.5 மணி நேரம் பண்றது எப்படி? இப்ப 4 மணி நேரம் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்த அஷ்டபைர தந்திரி. அப்புறம் 7 நாள் தொடர்ந்து அந்த ஆர்கஸ்ட்லயே இருக்கிறது எப்படி? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பரே. உங்களுடைய உள்நாக்கில் நான் சொல்ற மாதிரி அமிர்தம், அமிர்தம் உங்களுடைய செக்ஸுவல் எனர்ஜி அமிர்தமா சுரந்து சுரந்து சுரந்துகிட்டே இருந்துச்சுன்னா 60 வயசுலேருந்து 100 வயசு வரலும் மரணமில்லா பெருவாழ்வலாம். 60 வயசுக்கு அப்புறம் நான் ஒரு பதிவு ஃபேஸ்புக்கில் கூட போயிருந்தேன். பாய்சன் சுரக்க ஆரம்பிச்சுன்னா
கேளை அப்படியே உள்நாக்கில் சுரந்து 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 விழுந்ததுன்னா அதுலேருந்து 5 வருஷத்துல அந்த பிரெயினில் இருக்கிற கெட்ட நீர்லாம் சுரந்து மரணம் உங்களை அள்ளிக்கொள்ளும். அமிர்தமா மாத்துறதும் மரணமா மாத்துறதும் உங்க கையில தான் இருக்கு. இதெல்லாம் இப்போ சொல்லிக் கொடுக்குறது ஆள் கிடையாது நண்பர்களே. என்னோட 25 ஆண்டுகள் அனுபவம். நான் கோட் ஷூட் போட்டுட்டு வேஷம் போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து உட்காரு ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா உங்கள்கிட்ட வந்து இந்த கலையை சொல்லித்தரேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நீங்க கேட்டீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. நான் போட்டுட்டு தான் இருக்கேன். என்னுடைய அனுபவம், நான் வேதாத்திரி மரிசிட்ட பிரம்மஞானம் வாங்கும்போது 17 வயசு, ஓஷோட்ட சன்னியாசம் வாங்கும்போது 18 வயசு, சம்யமா பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 19 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் ஓஷோவே கண்டினியூ பண்ணிட்டேன். இன்னைக்கு 25 ஆண்டுகள் ஆகின்றது நான் அந்த அந்த சன்னியாச வாழ்வில் வந்து இதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்தில் போயிட்டு மா அமைதியான ஓஷோ யாருக்கு அந்த தந்திரா சொல்லி கொடுத்தா அவங்கள்ட்ட 21 நாள் இருந்து அந்த கலையை கற்றுட்டு வந்துட்டேன். சொல்ல புரியுங்களா இல்லையா? அதெல்லாம் அட்வான்ஸ் லெவல். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இந்த தந்திராங்கிறது மிகப்பெரும் உயரத்தில் நான் வச்சுருக்கேன், கிரீடத்தில் வச்சுருக்கேன். நார்த் இந்தியாவில் இப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தது தான் அதை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சுவிட்சர்லாந்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே 5 வருடம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க வரல. இப்போ வந்து தமிழ் பேசும் உலகில் தமிழ் பேசும் நபர் நான் வந்து அந்த தந்திராவை வந்து வேர்ல்டு வைடு கொண்டு போயிட்டேன். 18 சித்திரங்கள் எப்படி இதை கொண்டு வச்சிருக்காங்களோ அது மாதிரி. ஆகவே நண்பர்களே, என்னுடைய முதல் திருப்பி ஏன் ரிப்பீட் பண்ணுறேன்னா புத்தர் ஒரு விஷயத்தை சொல்லுவார். 3 வாட்டி சொன்னால் தான் அந்த மனிதர்களுக்கு புரியும். என்னுடைய முதல் தாரக மந்திரம், விந்து கீழ் நோக்கி சென்றால் அது போகம், அது மேல் நோக்கி ஏற்றினால் தாந்திரிக் யோகம். அதை மேல் நோக்கி ஏற்றுறது எப்படி, எவாபரேட் பண்ணுறது, உங்கள் அமிர்த நாடி ஓப்பன் பண்ணுறது எப்படி, அமிர்தத்தை சுவைக்க வைக்கிறது எப்படிங்கிறத சொல்லித்தரப்போறேன். 2வது நாள் பயிற்சியில் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தலை குளிர்ச்சியாக இருக்கணும், பாதை ஹீட்டாக இருக்கணும், ஆண்குறி இறக்ஷனாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த 3 நாள் பயிற்சி. உணவு முறைகள், உடற்பயிற்சி முறைகள், அதுக்கப்புறம் அந்த மைண்ட் பிளே, ஃபோர் பிளே. அதுக்கப்புறம் என்ன சார் பண்ண போறீங்க? சரமும் சம்சாரம். இப்போ வந்து மாடர்ன் ஏஜில் சரக்கலை சரத்தை ஏற்றுங்க, முக்காலத்தையும் உணலாம், முக்காலம் நன்றாக பிரிந்துகளுங்க, முக்காலத்தையும் உணர்ந்தோம் போக மாமனி சைனாவில் போய் எல்லாத்தையும் கொடுத்தான். நாதகத்து கலவு நமோங்கிற சிவவாக்கியர் ஸ்பெர்மையும் காத்தையும் கலக்கும் போதுதான், உயிர் சக்தியும் காத்தையும் கலக்கும் போது அதை ரெண்டையும் கலந்து அஷ்டமாசத்து மூலியம் அனிமா மகிமா களிமா. அனிமானா வானத்தில் பறக்கிறது, மகிமானாக்கா மறைகிறது, அபிமானா காத்தோட காத்தா கலக்கிறது, அஷ்டமாசத்துன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கற்றுட்டு போன போகன் வந்து விந்து சக்தியை பயன்படுத்தி தான் பண்ணான். 18 சித்தர்கள் விந்து சக்தியை பயன்படுத்தி தான் பண்ணாங்க. நீங்கள் விந்து சக்தி இல்லாமல், அதோட துணை இல்லாமல் நீங்கள் வந்து பாதர சரசம் பண்ணி என்ன சக்தியாக இருந்தாலும் விந்து சக்தி இல்லாமல் எதுவுமே கட்ட முடியாது. ஆகவே விந்து கட்டவன், விந்து காத்தல் பயிற்சி செய்தவன் ஞானி. 18 சித்தர்களும் தாம்பத்தியத்திலேருந்து அதை தான் பண்ணார்கள். இப்போ சப்த ரிஷிகள் என்ன பண்ணாங்க, சிவன் பார்வதி எல்லாரும் அதை தான் பண்ணாங்க. அப்போ நம்மளும் அதை தானே சார் பண்ணணும். அதுக்கு சரத்தையும் சம்சாரத்தையும், நீங்கள் மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும், சரத்தை மட்டும் ஓட்டிகிட்டு இருந்தாலும், நான் காசியில் பார்க்குறேன், கயாவில் பார்க்குறேன், ரிஷிகேஷில் பார்க்குறேன், ஹரித்வாரில் பார்க்குறேன், இமயமலையிலையும் பார்க்குறேன். இப்போ எத்தனையோ வருஷமாக சரம் ஓட்டிகிட்டு இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்க? அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இங்கிட்டு செக்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சார்னா, இந்த 14 பேர் செக்ஸ் பண்ணி தானே வந்திருக்காங்க. இப்போ அந்த 800 கோடி மக்களும் செக்ஸ் அவங்க ஏதோ ஒரு ரிசல்ட் தெரியுது. அப்போ ரெண்டையும் கலந்தாதான் ஞானம். அது எப்படி சார்? சரக்கலையும் சம்சாரக்கலையும் கலந்தாதான் மின்சாரக்கலை. இதான் என்னுடைய 3வது தெரி. அது என்ன சார்? சரம் சம்சாரம். மூச்சுக்கலையும் செக்ஸையும் கலங்க. ஓஷோ செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ்ங்கிற புத்தகத்தில் நீ உடலுறவு கொள்ளும்போது மூச்சு கவனித்தால் தான் உன்னோட டூரேஷன் ஜாஸ்தியாங்கிறார். நான் எம்எஸ் யோகா, பிஹெச்டி யோகா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கனால நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு 11 வாட்டி உடலுறவு கொள்ளுங்க சார், ஃபக் பண்ணுங்க சார். 11 வாட்டி லாக் பண்ணுங்க சார். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுங்க, உங்கள் மூச்சை 11 வாட்டி கண்ணுங்க சார். அதுக்கப்புறம் ஒரு முத்திரை ஒன்று போடுங்க சார். அதுக்கப்புறம் 22 வாட்டி பக் பண்ணுங்க சார். 33 வாட்டி பக் பண்ணுங்க சார். ஒரு முத்திரை ஒன்று சொல்லித்தரேன், ஒரு மூச்சு பயிற்சி ஒன்று சொல்லித்தரேன். அதை பண்ணும்போது உங்களோட டூரேஷன் 5 நிமிஷத்தில் இருக்கிற செக்ஸ் அரை மணி நேரம் ஆகுது. அந்த ஆர்கசம் 100 மடங்கு 1000 மடங்கு ஆகுது. அதான் ஆனந்த சயன தியானம்னு சொல்கிறேன். அதே மாதிரி அஷ்டபைரவ தாந்திரிக் தியானம். இப்போ கார்த்திகை மாதத்தில் பண்ணி அங்கங்கே காத்துக்கணும்னு நம்ம பொறாமப்படுவோம். அது மாதிரி ஒரு திக்கில் 8 திக்கில் லாக் பண்ணி, ஒரு திக்குக்கு அரை மணி நேரம் அதிகரிச்சு 8 திக்குக்கு 4 மணி நேரம். அதாவது மகா ஆர்கசம். அதாவது இப்போ உடல் ஒரு லாக் பண்ணிட்டு, அதாவது ஐயா சொன்னார்ல, எஜாகுலேஷன் ஆகும்போது ஒரு பரவ, அந்த எஜாகுலேஷன் ஆகிற மாதிரி எஜாகுலேஷன் ஆகுது. அப்படிங்கிற அந்த பரவசம், அப்படி நான் சொல்லும் போது மீசல் அப்படியே அந்த நிலையிலேயே அப்படியே பேருன்னு பார்த்து 1/2 மணி நேரம் நின்று அப்படி இருக்கும். சொர்க்கம் சார், சொர்க்கம். வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த லெவலில் கிருஷ்ணன் அந்த லெவல் வாழ்ந்தான், அர்ஜுனன் அந்த லெவலில் வந்தான், மன்மதன் அந்த லெவலில் வந்தான், கருணன் அந்த லெவலில் வந்தான். அந்த லெவலில் வாழக்கூடிய தாம்பத்தியம் தான் அஷ்டபைரவா தாந்திரிக் தியானம். அடுத்த நாள் சொல்லி தர போகிறேன். அஷ்டபைரவ தாந்திரிக், அஷ்டபைரவ தாந்திரிக் லாக். அதுக்கப்புறம் அமிர்த பார்க்கடல் தியானம். பார்க்கடலை கடைய 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 எப்படி வந்து அமிர்தம் பேரின்பம் மகாலட்சுமி உப்பு வந்துச்சோ அது மாதிரி ஆண்குறி என்ற மத்தை வச்சு பெண்குறிங்கிற அமிர்தத்தை கடைய 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 உடைய சமந்தரை வல்லா சொன்ன சமந்தரையும் விலக சார். இது இங்கே வேலை செய்யும்போது இங்கே வேலை செய்ய சார். செக்ஸ் இல்லாமல் எதுவுமே முடியாது சார். முதல்ல டிக்கரிங் பட்டியே சரி பண்ணுவோம் சார். நண்பர்களே, இதெல்லாம் ஆன்மீகத்தில் நிறையா நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக நல்லா அந்த நிர்வகல்ப சமாதிங்கிறது 60 வகையான சமாதிகள் இருக்குது. அதில் நிர்வகல்ப சமாதிங்கிறது உச்சநிலை சமாதி, அது மகா சமாதிக்கு முதல் நிலை. அது
செக்ஸில் மட்டும்தான் சாத்தியம். எப்படி சார் சாத்தியம்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த செக்ஸ் வரும்போது சட்டோரி அனுபவம் வருதுல்ல, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வருதுல்ல, அது 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் நீட்டிட்டு அதான் நிறுவல் மாதிரி 3.5 மணி நேரம். இதைத்தான் ராமேஸ்வரம் சரி பண்ணும்போது பிரம்மச்சாரியான ராம எனக்கு கடவுளை காட்ட முடியுமா காட்ட முடியும் என்று சொல்லி அப்படி தொட்டு காமிச்சாரு. 3.5 மணி நேரத்தில் அந்த நிறுவல் சமாதி அவர் அடைந்தார். அந்த இடத்துல உலகத்தை அடைந்தார். அந்த சக்தியை வச்சு அந்த எனர்ஜி வச்சு யோசிச்சு பாருங்க. சிக்காகோ மாநாட்டில் போய் பேசி வேர்ல்டு ஃபேமஸ் ஆனார் விவேகானந்தர். ஆனால் ஒரு தப்பு என்ன, ராமகிருஷ்ணன் சாரதா தேவியை சக்தி வழிபாடு கண்டு தந்திரா யோகி அவர் தந்திரா சக்தியா சிவமா வழிபட்டார். ராமகிருஷ்ணன் பிரம்மச்சாரி. அவருடைய மரணத்தில் எவ்வளவு சர்ச்சை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சார் ராமகிருஷ்ணன் சார் வாங்கி தேடி போடுமா சார்? எங்கேயும் போக வேண்டியதில்லை. இப்போ துரைசாமி சார் கேட்குறாரு, சார் எனக்கு 60 வயசு ஆகி சார், நான் ரமணர் மாதிரி நான் யார் நான் யார் நான் யாருன்னு கேட்டு ஞானம் அடைகிறேன் சார், நான் எதுக்கு சார் உங்கள்கிட்ட வந்து தந்திரா கற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் திருவண்ணாமலையில் போய் மலை மேலே உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு விருப்பாச்சி கோயிலில் உட்காந்து நீங்கள் அந்த தந்திரா அந்த நானியார் நானியார்லாம் விசாரணை பண்ணான். டாக்டர் அண்ணாமலையார்னு கீழே இருக்குது. என் ஃப்ரெண்டு தான் அந்த ஹோட்டல் இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல். நல்லா நல்லா அருமையாக 3 நேரம் உணவு கொடுக்க சொல்கிறேன், ஏசி ரூம் கொடுக்க சொல்கிறேன், உங்களுக்கு கை அமுக்கியோட காலம்பீடு எல்லாத்தையும் ஆள் ரெடி பண்ணுறேன். இப்போ உங்கள் வீட்டை விட்டுட்டு ஒரு வாரம் போய் துரைசாமி சொல்லுங்க, எங்கெங்க போனீங்க வீட்டை விட்டுட்டு, எங்கெங்க போனீங்க வீட்டுக்கு வாங்க, யோ எங்கேயா போனீங்க அப்பா பையன் எல்லாம் உங்களை விட்டுருவாங்களா? நான் 5 ஸ்டார் ஹோட்டலே போட்டு தரேங்க. 3 நாள் திருவண்ணாமலை நீங்கள் உட்காந்துருங்களா? உட்கார ரெடினா என்கிட்ட சொல்லுங்கள், நான் உட்கார வைக்கிறேன். முடியாது. அப்போ எங்கே இருக்கீங்க? மனைவி கூட தானே நைட்டு படுத்தா மனைவி கூட தான் இருக்கீங்க, குடும்பத்தோட தானே இருக்கீங்க. அப்போ இல்லறத்தை ரெடி பண்ணுங்க. இல்லறம் தான் நல்லறம். அறம்பொருள் இன்பம் பேரு வீடு பேரு அப்படிங்கிறது எதை? இன்பத்துல தான் பேரு. அதனால பணத்தா மனைவி ஓத்தா வந்து உட்கார்ந்தா மனைவி எந்திரிச்சா மனைவின்னு மனைவியோட தானே இருக்கீங்க. அப்ப இல்லறத்தை சரி பண்ணா அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன வாழ்றது மனைவியோட, ஆசைப்படுறது ரமணாசிரமம். போக முடியுமா? திருவண்ணாமலைக்கு ஒரு நாட்டின் நெஞ்சும்படி. ஆகவே நண்பர்களே, 36 வருஷம் இல்லை 34 நிமிஷம் உங்களால் உட்காந்து நான் வந்து தந்த இது நான் யாருன்னு கேட்க முடியாது. அப்போ இந்த நான் சொல்லி கொடுக்குற இந்த 54 கலையும் இப்போ பூஸ்ட் அந்தப்புற ரகசியம்னு இப்போ வந்து ராஜராஜ சோழன் என்ற எப்படி அனுபவிச்சான், தன்னுடைய அந்தப்புறத்தை எப்படி வச்சிருந்தான்னு சரபோஜி மன்னன் எழுதின ரகசியத்தை இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் உயர்நிலை குழுவில் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்து மறண்டு போயிட்டேன். மாஸ்டர் 7 மணி நேரம், மாஸ்டர் 6 மணி நேரம், மாஸ்டர் 800 பக்கம், மாஸ்டர் 1200 பக்கம், மாஸ்டர் 2000 பக்கம். ஐயோ இத்தனை வாட்டியெல்லாம் எங்களால் பண்ண முடியும். 7 நிமிஷத்தில் முடிஞ்சு போன விஷயத்தை 7 மணி நேரம் நீட்டிட்டீங்களா மாஸ்டர்? கையெடுத்து கும்பிட்ற அனுபவப்பதி எந்த ஓப்பனா அவ்வளோ அனுபவம், அவ்வளோ பேர் ஆர்கசமாகி போட்டுட்ருக்காங்க. ஆகவே நண்பர்களே, எல்லாராலும் என் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. எனக்கு தெரியும் 15 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 5 பேர் வந்தீங்கன்னா பெரிய ஆச்சரியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு டைம் இருக்காது, ஒருத்தருக்கு காசு இருக்காது, ஒருத்தருக்கு எல்லாம் இருந்தால் இது என்ன நான் தெரிஞ்சுக்க தான் எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு போயிடுவாங்க. நண்பர்களே, இதை நான் புத்தகமாக போட போகிறேன். வேர்ல்டில் இன்றைக்கி நான் வந்து சுவிட்சர்லாந்தில் போய் செட்டில் ஆக போகிறேன். எனக்கு இன்னைக்கு எலைட் கிளாஸோட ஃபீஸே வேறு, வேர்ல்டு வைடு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த மிடில் கிளாஸ் மனிதர்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த 6 நாள் பயிற்சினாச்சும் எல்லாரும் கொடுப்பேன். என்னுடைய பெரிய லட்சியம், நான் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு தியானம் குரூப் ஆரம்பிக்கும் போது ஒரு 5000 பேர் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சேன். ஒரு 10 லட்சம் பேர் இல்லை 50 லட்சம் பேர் கொண்டு போய் சேர்த்துட்டேன். இந்த கிளாஸ்லேயே கிட்டத்தட்ட வந்து வரலாம் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸே 1 லட்சம் எவ்வளோ பேர் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கேன். இதில் என்னுடைய கிளாஸில் 10,000 பேர் அட்டன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது எனக்கு ஆத்ம திருப்தி. இந்த 6 நாள் கிளாஸ் தெரிஞ்சாலே போதும். நான் கொடுக்குற உணவு முறைகள், நான் கொடுக்குற உடற்பயிற்சி முறைகள், நான் கொடுக்கும் உடலுறவு முறைகள் மூலியமாக உங்களுடைய இல்லறம் நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இப்போ மாம்பழம் நாளே பிரச்சனை. உங்களுக்கு வந்து ஞானப்பழம் வேண்டுமா என்று கேட்கும்போது, யார் ஒருவர் உலகத்தை முதலாக சுற்றி வரும் அவர் தான் ஞானப்பழம் அப்படின்னோடனே மாம்பழம்னாலே பிரச்சனை. முருகன் எடுத்துட்டு நீங்கள் போறீங்க கிரியாகும் ஈஸியாகும் செம்மையாகும் இங்கே போகிற மாதிரி உலகத்தை சுற்றி வராங்க. நம்ம விநாயகர் பெருமன் என்ன பண்ணுறாரு, அம்மாவும் அப்பாவும் சுற்றி வர்றாரு, ஞானப்பழத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. அப்போ இங்கேருந்து சொல்ல வர கதை என்ன? அவர் கோச்சிக்கிட்டு எங்கேயோ போயிட்டார். ஆனால் ஞானம் யாருக்கு கிடைச்சி? விநாயகருக்கு ஞானப்பழம். நீங்கள் ஓரவஞ்சனம் பண்ணு, அவர் ஒரே கேள்வி, அம்மையும் அப்பனும் தானே உலகம். அது மாதிரி நீங்கள் உலகத்தில் எங்கே சுற்றினாலும் ஞானம் கிடைக்காது. உங்கள் மனைவியை சுற்றி வாருங்கள், மனைவி அந்த கனவியை சுற்றி வாருங்கள். அந்த கலை எப்படி இல்லறத்தை நல்லா சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி சார், துரைசாமி சொல்லார் எல்லாத்தையும் என் பொண்டாட்டி இம்ப்ளிமெண்ட் பார்க்கறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன லவ்வர் வச்சு ஒரு சின்ன வீடு வச்சு சரின்னு சொல்லுங்கள், இப்போயே 10,000 ஃபீஸ் போட்டு வரேன்னு சொல்கிற ஆள்லாம் இருக்குது. அதே நண்பர்களே, அதெல்லாம் உங்கள் மகனே உன் சமத்து. இந்த கலையை நான் சொல்லித்தரேன், நீங்கள் எங்கள்கிட்ட சில உறுதிமொழி மட்டும் கொடுத்து இந்த கலையை கற்றுங்க, முழுசாக கற்றுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, ராமகிருஷ்ண வம்சத்தையும் ரமணத்தையும் போனால் என்ன கிடைக்குமோ, உலகத்தை சுற்றி வந்தால் என்ன கிடைக்குமோ அதை மனைவியை சுற்றி வாருங்கள். குருவாக இருந்து நான் உங்களுக்கு இந்த கலையை சொல்லி தருகின்றேன். அடுத்த ஒரு நாள் அவர் 6 நாள் என்னோட இணைந்திருங்கள் நண்பர்களே. அதில் ஒரு பேட்சுக்கு 21 பேர் தான், ஏற்கனவே 10 பேர் இருக்காங்க, இன்னும் ஒரு 10 பேர் மட்டும் சேரலாம் நண்பர்களே. ஏன்னா 1 to 1 இப்போ வந்து
சந்திரசேகர் சார்னா 6 நாள் அவரோட ஒன்று கலந்துருவேன். தினேஷ்னா அவங்களோட ஒன்று கலந்துருவேன். துரைசாமி சார்னா அவங்களோட ஒன்று கலந்துருவேன். உங்களோட ஃபுல்லாக இன்ட்ராக்ட் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி அருமையாக அந்த கிளாஸை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, அற்புதமாக இந்த கலையை கற்றுக்கொள்ளலாம், இந்த கலையை உணர்ந்து கொள்ளலாம், இந்த கலையை பேரின்பத்தோடு உணர்ந்து கொள்ளலாம். இதுக்கு வயசு வித்தியாசம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போ வேணாலும் இந்த கலந்துக்கலாம். என்னுடைய குரூப்பில் சுந்தர வடிவில் அனுபவம் போட்டிருப்பேன். 56 வயசில் வந்தார் மாதம். 56 வயசில் எனக்கு தேவை சார், வாங்க சார், எத்தனை வயசில் ஒரு சோதனை எடுத்துங்கன்னார். எனக்கு என்கிட்ட இருக்குது 25 ஸ்டேஜ் முடிச்சு அன்றைக்கி ஒரு கஷ்டமான ஸ்டேஜ் கொடுத்தா சார். யங்ஸ்டர்ஸ் கூட பண்ணல சார், பண்ணிவிட்டு அடுத்த வாடின்னு சொல்கிறார் சார். நீங்கள் 60 வயசில் அடிச்சு தூள் கிளப்பிட்டு 90 வயசுல என்னென்ன பண்ண முடியும், 100 வயசு வரலாம் சவால் விட்டுட்டுருக்கார். நீ கொஞ்சம் பிஸி இல்லைன்னா அனுபவத்தை சொல்லுவார். நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்களோ அவர் சுந்தர வடிவல் சார்னு ஒரு அனுபவத்தை போடுவார். ஆகவே நண்பர்களே, இந்த மகத்தான தந்திரா எனும் 6 நாள் வகுப்பில் முதல் நாள் வந்து தந்திரா சீக்ரெட் சொல்கிறேன், 2வது நாள் வந்து உணவு முறைகள் சொல்கிறேன், 3வது நாள் வந்து உடற்பயிற்சி சொல்கிறேன், 4வது நாள் மைஃப்ளை ஃபார்முலைன்னு சொல்கிறேன், 5வது நாள் ஆனந்த செயல் வந்து உடல் உறவு முறை சொல்கிறேன், 6வது 7வது அஷ்டபைரவத்தை 8 திக்கில் இப்படி லாக் பண்ண சார். நான் தெரிஞ்சுங்க சார். சார் இன்னொரு பிறப்பு எடுக்க போகிறதில்ல சார், இன்னொரு பிறப்பில் அந்த ஆண்டம் இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுக்க போகிறது சார். நம்ம வீட்டில் கட்டில் வாங்கி போட்டுருப்போம், யாரும் அதை பண்ண மாட்டோம். 50,000 கட்டில் வாங்கி போட்டு மெத்த 40,000 அதில் படுக்காமல் எங்கேயும் போய் படுத்துருப்போம். அதை தாண்டி அதில் மேட்சா அவங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கும்போது, அந்த பெட்ஷீட் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,500 செலவு பண்ணீங்க. வெறும் 990 அந்த தீபாவளி வந்துச்சு வெடி கொடுத்துருங்க. அந்த செலவு பண்ணி நாளைக்கு கிளாஸை வந்து கற்றுங்க சார். அற்புதமாக இருக்கும் சார். நான் சொன்ன விஷயத்த சொல்ல சார். லைவில் வந்து இதுக்கு பேசின விஷயம் சும்மா டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டாலே வந்து குமிஞ்சிடலாம். இருந்தாலும் மக்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லை, விழிப்புணர்வு இல்லை. இது செக்ஸ் கிளாஸ்ன்னு நினச்சி விட்டுறாங்க, இது ஏதோ தந்திரானா ஏதோ ஒன்று நினச்சி விட்டுறாங்க அப்படின்னு உங்களுடைய இளமையை மீட்டெடுப்பதற்கு, உங்களுடைய ஆண்குறியை சுத்தமாக இருக்கு, நீங்கள் நல்ல தாம்பத்தியம் பண்ணுறது, நீங்கள் நல்ல செக்ஸ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு கொடுப்பனை இருந்து நான் தெய்வீக நிலை அடையணும் இருக்குன்னா ஸ்பிரிச்சுவல் சட்டோரி நிலையான நிர்வகல்ப சமாதி அடைவதற்கு இல்லறமே நல்லறம் என்று அற்புதமான விஷயத்தை கடந்த 8 ஆண்டுகளாக சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஜூனில் 56 பேட்ச் முடிஞ்சிச்சு. 57வது பேட்ச் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு 999 ஃபீஸ். 999 போட்டோன்னா 2 பேர் காணா போயிடுவாங்க. பிரச்சனை இல்லை, அது கர்மா. 999 ஃபீஸ். அது எப்படி சார் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் லிங்க் எடுத்துறீங்க பார்த்தீங்களா, அந்த லிங்க்குக்கு கீழேயே 9843490400 400ன்னு ஒரு நம்பர் இருக்கும். அப்புறம் 950 400ன்னு முடிகிற நம்பர் வந்து ஜிபே நம்பர், அமிர்தகாரா ராயஸ்ரீன்னு வரும். அதில் 999 போட்டு அதுக்கே ஜிபே பண்ணிட்டீங்கன்னா, துரைசாமி சார் போட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கே துரைசாமி சாரும் இன்னொரு சாரும் யாரோ போட்டுருங்க. அதுக்கே அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுன்னா நாளைக்கு நடக்கிற கிளாஸில் இணைச்சிட்றேன் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, சரி நண்பர்களே, இதுவரையிலும் நான் பேசுனதில் சார் ஏதோ சொல்கிறீங்க சார், ஏதோ பண்ணுறீங்க சார், எனக்கு எதுவுமே புரியல சார். கதை சொல்லி முடிச்சிங்கன்னா தான் சார் நல்லாயிருக்கும் சார். என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாபாரதத்தில் எதுக்காக சார் ரொம்ப முக்கியமான விஷயம். லேட்டாக வந்தவங்களுக்கு கொடுப்பனை இருந்து 7 ஜென்மத்தில் புண்ணியம் இருந்து தெய்வீக அனுகிரகம் இருந்து உங்கள் ஜென்மத்தில் யாராச்சும் புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த குழுப்பில் சேர்க்க முடியும். சும்மா வந்தவங்க போனாலாம் சேர முடியாது. அனுகிரகம் வேணா பண்ணனா நல்லா இருக்கணும். அயனசான சந்தோஷம் நல்லா இருக்கணும். அதை குரு பார்க்கணும், சுக்கரன் பார்க்கணும். உங்களுக்கு ஒய்ஃப் கோப்பல ஏதோ ஒரு உருவாக்கலன்னா போய் உட்காந்து எங்கேயோ தனியாக உட்காந்து மூச்சை பிடிச்சிட்டு வந்துடுவீங்க. இது ஒய்ஃப் சேரணும், கட்டில் திருப்பி ஒன்று சேர்த்து போடணும். அது ரொம்ப சிரமமான விஷயம். அதுக்கு அனுகிரகம் இருக்கணும். அதுக்கு ஆண்டவன் என்ன அதுக்கு பயன்படுத்துகிறான், அந்த கருவியாக பயன்படுத்தா அந்த இன்பத்தை பயன்படுத்திங்க. கடைசியாக இதுவரையும் சொன்னது எதுவுமே புரியல சார், ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுங்கள் சார் எனக்கு புரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு மகாபாரதம் தெரியும். இந்த மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18வது நாள் 17வது நாள் பீமன் 99 பேரையும் கொண்டிருப்பான். துரியோதனும் கொல்ல போகிறான் அப்படிங்கிற செய்தி வந்துடுது. துரியோதனுடைய அம்மா காந்தாரி, ஐயோ தவம் இருந்து பெற்ற என் மகன் இறக்கப் போகின்றானே அப்படின்னு சொல்லிட்டு வியாசர்கிட்ட போய் ஒரு வழிமுறை. வியாச மாமனிதர் என்ன சொல்கிறாரு, நீ விருதாசன கன்சனை கல்யாணம் செய்ததுலேருந்து கண்ணை கட்டி கொண்டு வந்து உன்னுடைய பவர் ஃபுல்லாக கண்ணில் இருக்குது. நீ என்ன செய்கிற அப்படின்னா அந்த பவரை திறந்து பண்ணால் துரியோதனுக்கு வஜ்ர தேகம் கிடைத்து விடும், அவன் போர்க்களத்தில் ஜெயித்து விடுவான் அப்படிங்கிறான். உடனே போர்க்களத்துக்கு தெரிஞ்சு போகிறான். அஸ்வத்தாமன் சகுனி வந்து அவனை நிர்வாணமாக குளிச்சுட்டு வந்து நின்றுன்னு சொல்கிறான். உடனே கிருஷ்ணர் விடுவாரா? யாராச்சும் அம்மாவுக்கு முன்னாடி போய் நிர்வாணம் அனுப்பாங்க. ஒரு மாலையில கட்டிட்டு போய் நிற்கிறான். துரியோதன் கண் திறந்து பார்க்கின்றார். காந்தாரி கண் திறந்து பார்க்கின்றார். துரியோதன உடல் முழுவதும் வஜ்ரமா மாறுது, இடுப்பு ஆண்குறியும் மாறல. மக்கா நாள் போர் நடக்குது. கதை தான். மக்கா நாள் போர் நடக்குது. பஞ்சபாண்டவர்கள் மல்டி ஆங்கிள் அட்டாக் பண்ணுறாங்க. பீமனை வீழ்த்தது துரியோதனை வீழ்த்தவே முடியல. சூரியாஸ்தமனம் ஆகும் போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, தொடையை தட்டி காமிக்கிறாரு. உடனே அர்ஜுனன், அண்ணா அவன் முட்டாள் அண்ணா, தொடையில் அடி என்ன இழந்து விடாங்க, கதையை தொதல் துடையில் இடைக்கு இடுப்பு கீழே அடிக்க விட அந்த தொடையில் அடிக்கின்றான். தொடை விழுந்து என்ன மகாபாரதம். அதுக்கப்புறம் அது போயிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய பலசாலியான துரையனன் தொடையை பலவீனமாக வச்சுருந்தான், தொடை விழுந்து இழந்து விட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னுடைய மாஸ் தந்திரா எல்லை தந்திரா அடுத்த ஒரு 6 நாளில் துரியோதனன் எதை இழந்தானோ அவன் இடுப்பு பகுதியும் ஆண்குறி பகுதியும் வஜ்ரமா மாத்துறேன். வஜ்ர ஆண்குறியை பெற வைக்க போகின்றேன். அதன் மூலியமாக நீங்கள் பெரும் ஞானத்தை பெறலாம். அது ஏன் சார் நீங்க வந்து செக்ஸ் கிளாஸா நடத்துறீங்க, என்லைட் பண்ண சார். இப்போ ஞான பெருங்கள் ஒரு பெரிய ஞான பாறை இருக்கு, ஒரு பெரிய பாறை இருக்கு. ஒரு கிரியாவும் ஞான யோகம் என்ன பண்ண ஞானத்தை தள்ளு 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 அந்த பாறையை தள்ளிட்டு இருக்கீங்க.
ஒரு புத்திசாலியான மனிதன் வந்து என்ன செய்வான்? அன்புடன் சார் என்ன சார் பண்ணுவீங்க? அந்த பாரத்தை நீங்க ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவீங்க? இந்த பாறை என்ன பண்ணுவீங்க? பாறை என்ன பண்ணுவீங்க தயவுசெய்து அப்படின்னு? அந்த பாறையை பரட்டி போட என்ன பண்ணுவீங்க? ஏதாவது டூல் கருவி எதையாவது அவ்வளவுதான் வச்சு. பாயிண்ட். கடப்பாரை வச்சு பிரட்டி போட்டீங்க, டூல்ஸை வச்சு பிரட்டி போட்டீங்க. அதான் புத்திசாலி. ஆ, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஞானப்பாறை பிரட்டி போட கடப்பாறைங்கிறது வேணும், டூல்ஸ்னு ஒன்று வேணும்ல. அது ஆமா. மாதிரி ஞானம்ங்கிற வேறு உலகத்துக்குள் செக்ஸ்ங்கிற மறு உலகத்துக்கு போறதுக்கு ஆண்குறிங்கிற கடப்பாறை அவசியம் சார். கவனித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த ஞானம் அப்படிங்கிற என்லைட்மெண்ட்டுங்கிற பெரும் பாதைக்கு போறதுக்கு ஆண்குறிங்கிற இது அவசியம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்களாம் ஒரு சிருஷ்டி தானே, எப்படி வந்தீங்க? நீங்களாம் ஆண்குறி மூலியமா தான் வந்தீங்க. நீங்க ஒரு குழந்தைய பத்தி ஆண்குறி மூலியமா தான் பெத்தீங்க. அந்த ஆண்குறியை சரி பண்ணுவதுதான் சார் வாழ்க்கையில் தலையாய பிரச்சனை. அதுக்கு சர்வீஸ் விட்டு டிங்கரிங் பட்டி பார்த்து சரி பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதை அலட்சியப்படுத்திட்டு இருக்கோம். ஆண்குறி தொங்கி போச்சு, சுருங்கி போச்சு, அது இயற்கைன்னு விட்டுட்டோம். அது திருப்பி நிமித்தி உங்களை வஜ்ர ஆண்குறியாக மாற்றி உங்களை மகா பரவசத்துக்குள் மாற்றி ஞான பெருங்கடலில் கடந்து செல்வதற்கு அந்த டூல்ஸை சரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த டூல்ஸை ரெடி பண்ணணும். ஓப்பனா பேசுறேன். ஆகவே எத்தனை வயசுல வந்தீங்கனாலும் இன்னைக்கு உங்களுடைய ஆண்குறியை சரி பண்ணி உங்க ஆண்குறியை ரெடி பண்ணி உங்களை ஒரு பேரின்ப வாழ்க்குள் பெரும் உலகத்துக்குள் அழைத்துட்டு போறதுக்கு எந்த குருவும் இல்லை. செக்ஸ் தப்பு, உங்களுடைய இன்பம் தப்பு. நான் ஒருவன் தான். எவ்வளவு சந்தோஷமான ராஜா மாதிரி அரசன் மாதிரி சக்கரவர்த்தி மாதிரி வேணும் வேணுங்கிறத அனுபவி. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இந்த பிறவில அனுபவி மனுஷா. இன்னொரு பிறகத்துக்குள்ள உலகம் சொர்க்கம் என்பதில்லை, நரகம் இந்த பிறவிலே அனுபவி. எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி இல்லாம ஒண்ணுக்குள்ள இருக்கிற உள் உறுப்பு மூலியமாக இன்பத்தை அடையக்கூடிய விஷயம் ஆண்குறியை பயன்படுத்தி பெண்குறியை பயன்படுத்தி இந்த பேரின்பத்தை அனுபவி. செக்ஸ் அணுவா அனுபவித்து கலைந்து சொல். நம்முடைய பாரம்பரியத்தில் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரசம், சன்னியாசம். பல சாமியார்கள் வானப்பிரசத்தையும் சன்னியாசத்தையும் போதிச்சு மக்களை முட்டாளாக்கின. கிரகஸ்தத்தை சரியா அனுபவிக்கிறவன் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கின்றான். ஆகவே நண்பர்களே, உலகத்தில் 99% ஞானிகள் ஞானம் அடைந்தது இல்லறத்தின் சிவன் பார்வதியோடு தான் இருக்கின்றார், வள்ளி தெய்வானோடு தான் இருக்கின்றார், பெருமாள் மகாலட்சுமியோடு தான் இருக்கின்றார், சப்த ரிஷிகளோடு தான் இருக்க ரிஷி பத்தின சித்தர்கள் சித்த புருஷர்களோடு தான் இருக்கின்றார்கள். எங்க இருந்து வந்து தனி மனிதனுடைய ஒரு ரமணர் ஒரு வள்ளலார் மாதிரி விரைவிட்டு சொல்ல பாக்கி 99% ஞானிகள் செக்ஸில் தான் இருந்திருக்காங்க, தாம்பத்தியத்தில் தான் இருக்கு. ஆதிசங்கரில் ஆரம்பிச்சு உலகத்தில் எல்லா ஞானிகளும். ஆகவே நம்ம ஞானம் அடைகிறோம், கடவுள் தன்மை அடைகிறோம், அதெல்லாம் அப்புறம் அடுத்த இந்த சிலப்பு சாப்பிடும். நம்ம தாம்பத்தியத்தை ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்குவோம். இந்த ஞான நிலையை ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்குவோம். இந்த பேரின்பத்தை ஃபஸ்ட்டு கரெக்டாக. இதை யார் யார் அனுபவிக்கலாம்? எரக்டல் பிரச்சனை இருக்கவங்க, எஜாக்குலேஷன் பிரச்சனை, நல்ல வீரியமான குழந்தை பிறக்கணும், ஞானம் அடையணும்னு ஆசைப்படுறவங்க, என்னுடைய ஆர்கஸ் அப்படின்னா ஆணா பிறந்த அத்தனை பேரும், ஆண்குறின்னு ஒன்று இருந்துருச்சுன்னா அத்தனை பேரும் இந்த கலையை கற்றுக்கலாம். பெண்குறின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது அத்தனை பேர், அது ரெண்டும் இல்லாதவங்க தான் அதை கற்றுக்கலாம். அப்படி இருக்குன்னு ஆசைப்படுறவங்க, நீங்கள் கற்றுக்க வேண்டிய தலையாய கல்வி இந்த பாலியல் கல்வி என்று சொல்லக்கூடிய தந்திரா கல்வி, ஞான கல்வி, ஆயர்கல்வி 64 முதன்மை கல்வி. கிருஷ்ணர் போன்ற, ஜீசஸ் போன்ற, ஓஷோ போன்ற, போதி தர்மர் போன்ற ஒரு அற்புதமான வாழ்வியலில் வாழ இந்த கல்வியை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய அழைப்பை ஏற்று கடந்த 1 மணி நேரமாக முழுமையாக காத்திருந்து என்னுடைய இன்ட்ரோடக்ஷனை கேட்ட அத்தனை பேரும், இந்த 14 பேரும் நாளைய கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். 14 பேரும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கே இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 நாள் 12ஆம் தேதி முழுசாக எடுக்கிறேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ரெக்கார்டிங் அனுப்புகிறேன். உங்களை கண்ணின் நிமைபோல் காத்த அமிர்தகாரா உங்களுக்கு இந்த கலையை சொல்லிட்டு சார் யோசிச்சு பாருங்க சார். அம்மா அப்பா போனீங்கன்னா, அப்பா நல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சு மாத்திரமா தான் வாங்கி வைப்பான் பையன். அப்பா ஸ்கூல் தொடர்ந்து ஸ்கூல் ஃபீஸ் எங்க கரண்ட் பில்லு வாடகை கட்டணுமாங்க. நான் ஒருவன் தான். நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சியா, நல்லா செக்ஸ் பண்ணியா, நீ சந்தோஷமா இருந்தியா, உன்னுடைய உடல் மனம் ஆன்மாவை பற்றி கவலைப்படிய ஒரே குரு இந்த அமிர்த குரு தான். என்கிட்ட அந்த 990 ரூபாய் கட்டி விட்ட வந்தீங்கன்னா உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாத்து உன்னை ஞானம் அடைகிறவர்களும் உன்னை அடுத்தடுத்து மாசந்திரா இலை தந்திராவர்களும் கொண்டு போய் உன்னை எங்கேயோ கொண்டு போய் சொர்க்கத்தில் எங்கள்கிட்ட எந்த கட்டுப்பாடும் இல்லை. உன் வாழ்க்கையை அனுபவி சந்தோஷப்படுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய மனைவியும் உங்களோட துணைவியும் உங்களோட காதலையும் உங்களுடைய பார்ட்னரையும் சுற்றி 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 ஒரு வாட்டி நான் செக்ஸ் நான் சொல்கிற மாதிரி உங்கள் லாபர்ட்டையும் உங்களை சுற்றி 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 பெண்கள்லாம் காலை சுற்றி சுற்றி வருவாங்க. சார் இப்போ எவனுக்கு யாருக்கும் செக்ஸ் பண்ண தெரில சார். இந்த பூமியில் கவுன்சிலிங் பண்ணி மிரண்டு போகிறேன் சார். இன்றைக்கி யார் பெரிய பணத்தை கிட்டானா செக்ஸுவல் மருத்துவம் விற்கிறவங்க, இந்த செக்ஸுவல் மருத்துவங்கள் வித்தரவங்க. டாக்டர் காமராஜன் ஒருத்தர் இந்த 10 இடத்த வச்சுருந்தார். இன்றைக்கி வந்து 3000 கோடி சொத்து வச்சுருக்காரு. அத்தனை என்ன தமிழ்நாட்டு இளைஞர்களோட பணம். இந்த வடபழனியில் இருக்கு, போய் பாருங்க. அதே போன்று நாராயண ரெட்டி, காமராஜ், அது கார்த்திகேயன் டாக்டர், செக்ஸுவல் டாக்டர் தான் கொடி கட்டு பறக்குறாங்க. சேலம் சித்த வைத்தியசாலை தலைமுறையாக 5 ஸ்டார் ஹோட்டல் சேலத்தில் கட்டி வச்சுருக்காங்க. எங்க அத்தனையும்
தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய காசு. நான் என்ன சொல்கிறேன், வருங்காலத்தில் இந்த 7 தலைமுறைக்கு இந்த கலையை கற்றுக்கிட்டு உங்கள் பையன் பசங்க எல்லாரும் என்னுடைய தந்திரா சார் மைனர் பினிஸ் வந்து சார் 10 பேருக்கு பசங்களை கவனிச்சு பாருங்க சார். ஆண்குறி சார் உங்கள் தாத்தா காலத்தில் எப்படி இருந்துச்சு ஆண்குறி, உங்கள் அப்பா காலத்தில் எப்படி இருந்துச்சு, உங்கள் காலத்தில் எப்படி இருக்கு, உங்கள் பசங்க காலத்தில் எப்படி இருக்கு, 10 பேருக்கு ஒருத்தர் மைனர் பினிஸ் குரங்கு மாதிரி பயணிஸ் இருக்கு. ராஜராஜ சோழன் மருது பாண்டியர்கள் அவ்வளோ பெரிய வாழ்வீச்சை பண்ணாங்க. அவங்க ஆண்குறி அப்படி இருந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் எப்படி இருக்கு, இத்தினோண்டு இருக்கு. காரணம் என்ன, தேஞ்சு போச்சு, பயன்பாடு இல்லை. அதே நண்பர்களே, உலகத்தில் மிகப்பெரும் புத்திசாலிகள் யூதர்கள். அவர்கள் சொரந்தோனே சுன்னத் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி யார் ஒருவன் செக்ஸை கரெக்டாக, எலன் மாஸ்காக இருக்கட்டும், டொனால்ட் ட்ரம்பாக இருக்கட்டும், கண்ணதாசனாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், இன்னும் இந்த திராவிட தலைகள்லாம் பாருங்கள் 86 87 வயசில் இப்படி வர்றாங்க. அவங்கெல்லாம் எந்த உணவு கட்டுப்பாடு இருக்காங்களா இல்லையான்னு தெரில. நான் சொன்ன கதையை தலை குளிர்ச்சியாக இருக்குது. எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. வாக்கிங் போகாத இப்போ இருக்கிற மினிஸ்டர் யாரையும் பார்த்துறீங்களா? அவங்க மூதாதையர் சொல்லி கொடுத்துரு. 85 வயசு யாருக்கு 2வது வீடு இருக்குது, எல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்துருக்கீங்க, எல்லாரும் செக்ஸில் இருக்காங்க. 70 80 வயசில் செக்ஸில் இருக்காங்க. 85 வயசில் இப்படி வந்து உட்காடுறாங்க. நீங்கள் பெருசாக சிவகுமார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நந்தகோபாலன் கேட்டு நான் வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கேன், வெந்நீர் கூட குடிப்பேன், அப்படி இப்படிலாம் உடலை கலந்து 70 வயசில் போயிட்டார். ஏன்னா அவங்க ஒய்ஃப் 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. செக்ஸ் இல்லைன்னா ஆண்டவன் இந்த பூமிக்கு தேவையில்லைன்ட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். ஆகவே நண்பர்களே, இந்த செக்ஸை முழுசாக அனுபவிங்க. உங்கள் ஆரண்ய டிஎன்ஏ முழுவதும் இதில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, இந்த அற்புதமான என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் கிளாஸுக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று அனுப்புகின்றேன். இந்த 999 ரூபாய்க்கு நான் பேசலை, அது எப்படி வேணாலும் சம்பாதிச்சு போயிடலாம். ஒரு சின்ன குருதட்சணை ஓஷோ வேதாத்திரி மரிசியும் அதை கொடுத்தா தான் அது அருமையாக இருக்கணும். லைவில் இப்போ எப்படி உயிரை கொடுத்து பேசணும்னு 1 மணி நேரம் லைவில் வந்து பேச போகிறேன். ஏதோ நோட்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து எல்இடி போட்டு அடுத்தடுத்த நோட்ஸை விளக்கிட்டு போகிறதுக்கு ஈஸி. உணர்வுபூர்வமாக கத்துறேன். காரணம் என்னென்னா, எங்கேயாச்சும் ஒருத்தருக்கு உங்களுக்கு ஸ்பார்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அன்புடன் அன்பழகன் சார், இந்த சொற்பொழிவு எப்படி இருந்துச்சு? இந்த எஜுகேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா? ஒரு 2 வார்த்தை பேசி முடிப்போம். ஏன்னா 9 to 10 தான் சொன்னேன், 10 மணி ஆகுது, முடிச்சிடுறேன். ரமேஷ் சார், கேகே சார், வேற யாராச்சும் கூட எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லலாம். அன்பழகன் சார் சொல்லுங்க. எக்ஸலண்ட் கிளாரிட்டி, ரொம்ப நல்லா இருந்தது. ம். நீங்க அந்த பிலீஃப் சிஸ்டம்ஸ் ரொம்ப அழகா கிரியேட் பண்ணிருக்கீங்க. அடுத்தடுத்து ம். உங்களோட கிளாஸோட சிலபஸ் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ம். பட் ஒரு 2 டவுட் மட்டும் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரே ஒரு நிமிஷம். சீக்கிரம் வாங்க சார், டைம் ஆயிடுச்சு. சாரி. ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி, நீங்க சொன்ன விஷயம் தான் நான் பொதுவாகவே சொல்லுவேன். ஆண்மையில ரொம்ப நம்ம உறுதியா இருந்தாதான் எல்லா விஷயத்திலுமே நம்ம உறுதியா இருக்க முடியுன்றது எனக்கே தோணுன ஒரு விஷயம். சின்ன சின்ன நோட்ஸ் வந்து ஓஷோத படிப்பேன். ஸோ அதுல ஏதோ கனெக்ட் ஆயிருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. வெரி கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு 2வது என்னன்னா, இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேற்படி ஏதாவது ஒரு கிளாஸஸ் அந்த மாதிரி கொண்டு போவீங்களா? இல்ல சார், அது இந்த 9 இந்த 6 நாள் கிளாஸோட முடிஞ்சிச்சு சார். அது உங்களோட சுதந்திரம் சார். அதுக்கப்புறம் வந்து 52 ஸ்டேஜ் விளக்குறதுக்கு எலைட் மாசந்திரான்னு நிறைய லைஃப் டைம் மெம்பர்ஷிப்லாம் இருக்கு சார். இது ஒரு கடல், தந்திராங்கிறது ஒரு கடல். இது வந்து நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. இப்ப நான் பேசுறேன், சேருங்கன்னு சொல்றேன். நாளைக்கு சேரலைனாக்கா ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தும். அதுக்கப்புறம் ஏன்னா எங்களுக்கு நேரமே கிடையாது. எங்கிட்ட 15 வருஷம் திருப்பி கூட உங்களை பேசுறது கூட எங்களுக்கு நேரம். அதுக்கப்புறம் லைவ்ல வந்தாதான் உண்டு. அது மாதிரி இப்படி இருக்கு சிலபஸ். நீங்க சேர்ந்துக்கலாம்னு சொல்லுவோம். இந்த 6 நாளே உங்களுக்கு திருப்தி ஆயிடும் சார். அதுக்கப்புறம் அதை பேசிக்கோ, சரியா? சரி. வேற யாருக்காச்சும் இந்த டவுட் இருக்கா சார்? தினேஷ் சார், துரைசாமி சார், தினேஷ் நிறைய தினேஷ் வந்துருக்கீங்க. சதீஷ்குமார் சார், வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே நண்பர்களே, இந்த அற்புதமான கலையை கற்றுக்கொண்டு நகேஸ்வரன் யாரோ ஏதோ வந்திருக்கீங்க, சொல்லுங்க. மைக் ஓபன் பண்ணிக்க, சொல்லுங்க சீக்கிரம். சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார், இது வந்து கலையை காட்டிலும் வாழ்வியல் முறையில முக்கியமான கிளாஸ். அதை வந்து நாங்க நினைக்கிறோம் சார். கண்டிப்பா சார். ரொம்ப எதிர்பார்ப்போட, ஏதாவது நம்ம சித்த முறையில நம்ம பாரம்பரிய வைத்தியத்துல இருந்தாலும் இந்த கிளாஸ் யாராவது கிடைக்குமான்னு எதிர்பார்ப்போம் தான். ஐயாவுடைய இந்த பணிவான கிடைச்சதுக்கு ரொம்ப கூட நன்றி. நான் மதுரை சார். நாளைக்கு கட்டாயம் இணைஞ்சிட்டீங்களா? நீங்க இணைஞ்சிட்டேன் சார். பணம் பேமெண்ட் பண்ணிட்டேன் சார். இப்போ ஏன் முன்னாடியே பண்ணிட்டீங்களா? இப்பதான் பண்ணேன் சார். இப்பதான். ஓகே சார். எல்லோரும் ஒரு 4-5 பேர் பண்ணி லிஸ்ட் அனுப்பிச்சிருங்க. அத்தனை பேரும் அந்த நம்பர்லயே வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுங்க. வெங்கட் சார் பே பண்ணிட்டேனாரு. அந்த 999 ரூபா பே பண்ணி சார் எல்லாருக்கும் உயிரை கொடுத்து பேசுறீங்க சார். 999 ரூபாங்கிறது பெரிய காசு கிடையாது சார். 6 நாள் வந்துருங்க சார். சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு போங்க சார். நாளைக்குன்னு விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடாதீங்க சார். வாங்க சார், அன்போடு உங்களை கூப்பிட்றேன். உங்களுடைய தாத்தா மாதிரி, உங்க பாட்டி மாதிரி, இப்படி இல்லாமல் குருநாதர் மாதிரி கூப்பிட்றேன். இந்த அற்புதமான ஏதோ மூதாதையோட ஆசீர்வாதத்தில் தான் வந்திருக்கீங்க. இதை கத்துங்க சார், ஒழுங்குபடுத்துங்க சார். செக்ஸ் அனுபவி சார், என்ஜாய் பண்ணுங்க சார், கொண்டாடுங்க சார். சார் சொல்ற மாதிரி இந்த என்லைட்மெண்ட்லாம் அப்புறம் வாழ்வியல் முறையை சரி பண்ணுவோம். அப்புறம் பேசுவோம், வாழ்வியலை சரி பண்ணுவோம். அதில் இருக்கிற 12 பேரும் கலந்து கொள்ளுங்கள். நாளைக்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ 4 பேர் பணம் போட்டீங்க. ஏற்கனவே ஒரு 21 பேர் தான் ஒரு பேட்ச். 21 பேர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா எடுத்துருவேன் சார். நாளைக்கு எடுத்துறேன் சார். ஓகே சார். சார் வாழ்க்கை சார் இந்த அற்புதமான கலையை கற்றுக்கொண்டு
ஞானக்கடலை பரம்பொருளை பேரின்பத்தை அனுபவிங்க. ராஜா மாதிரி அரசன் மாதிரி பேர என் வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற வார்த்தை சக்கரவர்த்தி மாதிரி வாழுங்கப்பா. எப்படியோ வாழ வேண்டிய நீங்க சார் கோடி கட்டியா சார் அதானி அம்பானி அவன் பேர் ஆகாஷ் அம்பானியால இன்னைக்கு செத்து அனுபவிக்க முடியுது. அவன் 1,00,000 கோடி அவன்கிட்ட சொத்து இருக்கலாம். ஆனால் 990 ரூபா கட்டி இதை கற்றுங்க. அவனுக்கு நீங்கள் சவால் நான் அனுபவிச்சேன். நீங்கள் இதை கற்றுக்கிட்டு உங்கள் ஏத்தாப்புல பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழலாம் சார். எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய இல்லறம் அடையும் சார். இல்லறம் நல்லா இருந்தாலே பொருளாதாரம் நல்லா இருக்கும் சார். உங்கள் மிச்சம் இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். இந்த வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் சார். அதனால் வந்து அனுபவிச்சு பாருங்க சார். எப்படி மட்டும் இருக்குன்னு பாருங்க சார். இப்போ எப்படி இருக்கும் ஏதோ உற்சாகம் குறையாம தான் நான் 6 நாள் நடத்துவேன். லைவ்ல இப்போ 1 மணி நேரம் பேசியிருக்கு. இன்னமும் யாரும் போயிருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்க. வந்து அத்தனை பேர் இருக்கீங்க. காரணம் புரியுதுங்களா? இது அனுகிரகம் தான். அனுகிரகம் தான். உங்களுக்கு அந்த அனுகிரகம் இந்த பூர்வஜென்ம கர்மா இருந்துச்சுன்னா பேரே என் வாயில சொல்கிறேன். தினேஷ் துரைசாமி சார் ஜாயின் பண்ணிட்டார். தினேஷ் இன்னொரு தினேஷ் தினேஷ் ஜெய் கங்காயேஸ்வரன் கே ரமேஷ் தங்கராஜ் எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள். வெங்கட் சார் பே பண்ணிட்டாரு. அன்புலகன் சார் சதீஷ் சார் எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள். தங்கராஜ் சார் எல்லோருக்கும் அந்த நான் வணங்கும் 140 ஞானிகளும் ஓஷோ ஸ்ரீகீர்த்தி நந்திதேவோட ஆசீர்வாதத்தில் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய மூதாதையோட ஆசீர்வாதத்தில் அந்த கலையை நாளைக்கு வந்து கத்துங்க என்பதை சொல்லிக்கொண்டு நாளைக்கு சுக்கரனுடைய அனுக்கராட்சம் நாளைக்கு ஆரம்பிக்கிற பேச்சு ஸ்பெஷல் பேச்சு பேமெண்ட் போட்டவங்க ஸ்லிப் அதே நம்பருக்கு அமுச்சு விடுங்க. மீண்டும் ஒரு வாட்டி பேமெண்ட் எப்படி போகிறேன்னு சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் லிங்க் எடுத்தது கீழேயே மேலும் தொடர்புக்குன்னு 984349 ஒரு நம்பர் முடியும். அதுதான் ஜிபே நம்பர். அதில் பேமெண்ட் போட்டுட்டு ஸ்லிப் அமுச்சு விடுங்க. நாளைய கிளாஸில் இணைக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறும் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வு வாழியெல்லாம் வாழியலாம்.